முதலாவது கேள்வி, ஆளுமை என்றால் என்ன? இதுக்கு முன்னே நீங்க ஏதாவது செமினார்ல சில ப்ராஜெக்ட்ல இருந்திருப்பீங்க. ஓலவர்கள் படிச்சவங்களுக்கு கண்டிப்பா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆளுமை என்றால் என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியலாட்டியும் அந்த வார்த்தையை ஏதோ ஒரு வகையில் நாம புரிஞ்சுக்கிட்ட ஒரு முறை இருக்கு. ஆளுமை அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம ஆளுமை, இவன் என்ன ஆளுமை இல்லாத இருக்கண்டா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இவன் என்ன ஆளுமை இல்லாத, பர்சனாலிட்டி தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்படி தெரிஞ்சாலே நம்ம மைண்ட்ல ஆள் மனசுக்குள்ள பர்சனாலிட்டிக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்போமே. அந்த பர்சனாலிட்டி என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. கிட்டத்தட்ட சரியா இருந்தாலே மாஷா அல்லாஹ், அது பாராட்டுறதுக்குரியது. யாருக்காவது சொல்ல முடியுமா ஆளுமை? ஆளுமை பர்சனாலிட்டி ஆளுமைங்கிறத எப்படி சொல்லலாம்? சரி, நேரம் போயிட்டு இருக்குது. ஆளுமை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய இமோஷன்ஸ் தெரியும். இமோஷன் ஒரு மனிதனுடைய மனவெழுச்சி இல்லையா? அந்த மனவெழுச்சியை தீர்மானிக்கிறது என்ன? அவனை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் ஒரு மனிதனுடைய மனவெழுச்சியை வெளிப்படுத்துது. அந்த மனவெழுச்சி ஆளின் தன்மை, ஒரு ஆளினுடைய தன்மை. நம்ம சொல்றோமே இவர் இப்படித்தான், இவர் இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே. எனவே ஒரு மனிதனுடைய எண்ணத்தாலும் ஒரு மனிதனுடைய நடத்தையாலும் அவனுடைய இமோஷனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி ஆளுமை அப்படி என்று சொல்லலாம். சரி, இந்த ஆளுமை என்கிறத நல்லொரு ஆளுமை உள்ள ஒரு மாணவ சமுதாயமாக நம்மளை புரட்டி எடுக்கிறது, நம்மளை மாற்றி அமைக்கிறது. அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய கருப்பொருள். நல்ல ஆளுமை உள்ள மாணவ சமுதாயத்தை நம்ம உருவாக்குவோம். கீழே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி, முதல்ல ஆளுமை என்னன்னு தெரிஞ்சாதானே ஆளுமை நம்ம கிட்ட எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தீர்மானிப்போம். நம்முடைய தன்மை தமிழ்லையே பிரிச்சு பார்த்தா ஆள் சகதன்மை ஆளுமை, ஒரு ஆளின் தன்மை. அந்த ஆளுமைங்கிறது கிட்டத்தட்ட சைக்காலஜிஸ்ட் ஆளுமையை 5ஆ பிரிக்கிறாங்க. 5 ஆளுமை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. மொத்த கேட்டகரி 5 அப்படிங்கிறாங்க. சும்மா உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு சிலர் ஆளுமை எப்படின்னு சொன்னா எதுவா இருந்தாலும் நீட்டா இருக்கணும் அப்படிங்கிறது ஒருத்தர் ஆளுமை. அவர் ரூம்ல புக்ஸ் எல்லாம் சரியா இருக்கு, அவர் செருப்பை சரியா கலத்துவாரு, அவர் உடுப்பு ரொம்ப நீட்டா இருக்கும், டைம் சரியா டைமா இருக்கும். 8 மணிக்கு நிகழ்ச்சி 8 மணிக்கு இங்க நிற்பாரு, 8:30க்கெல்லாம் வர மாட்டாரு. இது ஒரு வகையான ஆளுமை. இது ஒரு சாரா. அந்த சாராருக்கு நிறைய கோபம் வரும். இந்த ஓவர் நீட் பார்க்கிற ஆளுமை உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு சரியான கோபம் வரும். ஏன்னா அவங்கள போல மற்றவங்க இருக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பார். அவர் செருப்பை கலட்டி அப்படி நீட்டு அப்படி வச்சுட்டு போவார். யாராவது அந்த செருப்பை மிதிச்சு அதுல மண்பட்டு இருந்தா அவருக்கு தாங்க முடியாம போகும். ஏன்னா அவர் அப்படி செய்ய மாட்டார். இன்னொருத்துடைய செருப்பை மிதிக்க மாட்டார். ரொம்ப நீட்டா இருப்பாங்க. அதாவது ஒரு வீட்டுல கரண்ட் போச்சு அப்படின்னு சொன்னா தீப்பொட்டி இருக்கிற இடம் தெரியும். அந்த கையை வச்சாலே அந்த இடத்துல தீப்பொட்டி இருக்கும். அந்த வீட்டுக்காரனுடைய ஆளுமை அது. அவன் வெப்பான் இருக்காட்டி கோவப்படுவான். ஏன்னா அங்க இருக்கிறவருடைய மற்றவருடைய ஆளுமை அப்படி இருக்காது. அதனால அவன் கோவப்படுவான். சில வீட்டுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்குள்ள சில சகோதரர்கள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில சகோதரிகள் வீட்டுல பெரிய சண்டைக்காரியா இருப்பாங்க. சின்ன ஒரு விஷயத்துக்கு சண்டை பிடிப்பாங்க. சின்ன ஒரு விஷயம்தான் சண்டை பிடிப்பாங்க. எங்க இவ்விடத்தை வச்ச என்னுடைய நெயில் கட்டர் எங்க? நெயில் கட்டர் தானே, அதுக்கு ஏன் இவ்வளவு கத்துறேன்? ஒரு 200 ரூபாய் வாங்கி தந்துறேன், அதெல்லாம் இல்லை, இங்க வச்சு நெயில் கட்டர் எங்க அப்படின்னு. அவருடைய ஆளுமை என்னென்றால், அவருடைய பர்சனாலிட்டி என்னென்றால், அது அங்க வச்சு அங்க இருக்கணும், எடுத்தவர் கொண்டு வந்து அங்க வச்சே ஆகணும். அதான் அவருடைய மனநிலை. இது நல்லது. ஆனா அது நம்ம எல்லாத்தையுமே இல்லை. ஐரோப்பாவில் இருக்கிறவனுக்கு பெரும்பான்மையான ஆளுமை அப்படிதான் இருக்கும். டைம் டைம் பங்க்சுவாலிட்டி சரியா இருக்கும். வச்சதுதான் சரியா இருக்கும். அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அது கரெக்டா இருக்கும். அப்படியே மற்றவங்க இருக்கும்போது பிரச்சனை இருக்காது. அப்படி மற்றவர்களுக்குள்ள ஒருத்தன் இருக்கும்போது அவன் மட்டும் தனியா தெரியுவான் ஒரு வெள்ளாடு. அவனாலதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. உண்மையிலேயே எதார்த்தம் அவன் நல்லவன். இது அந்த ஆளுமைங்கிறது. ஒரு சிலருக்கு வெக்க சுபாவம் கூட, கூச்ச சுபாவம் கூட. கேள்விக்கு விட தெரியும், ஆனா
கையை கட்டி சொல்றதுக்கு வெக்கம், பேசாம இருந்திருப்பார். இன்னொருத்தன் எழுப்பி சொல்லி பரிசு வாங்கினது பிறகு சொல்ல இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறது. அது ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஆளுமை. இப்படி பல்வேறுபட்ட ஆளுமைகள் என்ன செய்யுது, நம்முடைய தன்மையில இயற்கையாக இருக்குது. இயல்பாக இந்த ஆளுமையை உருவாக்குறது பெரும்பாலும் எது அப்படின்னா என்வாயன்மெண்ட், நம்முடைய சூழல், ஒரு சிறிய அமைப்பு, ஜீன், நம்முடைய மரபணுக்களால் சிலருடைய ஆளுமை தீர்மானிக்கப்படும். ஒருவருடைய ஆளுமையை எப்படி நாம் எடுக்கணும்னா, ஒரு மனிதனுடைய மரபணு தர அவனுடைய சூழல் ரெண்டையும் பெருக்கி எடுத்தால் வர பரப்பளவு தான் ஒருவருடைய ஆளுமை. நாம சொல்லுவோம், இந்த ஊரான் இப்படித்தான், அந்த நாட்டான் இப்படித்தான், இந்த பாட்டி இப்படித்தான் அப்படின்னு சொல்றேன். ஆமிக்காரன் இப்படித்தான் சொல்லுவோம், அவன் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி விளையிட்டான். அப்ப இந்த டீச்சர்ஸ் குரூப் இப்படித்தான் இருக்கும், பிரின்சிபல் மாறன் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அந்த இடத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கு. பிரின்சிபல் எப்படி நிற்பார், காலையில ஸ்கூலுக்கு முன்னுக்கு கையை இப்படி பின்னு கட்டிக்க நிற்பார். பாடி லாங்குவேஜ்ல கையை இப்படி பின்னு கட்டினா நோ எக்ஸ்கியூஸ் அர்த்தம், மன்னிப்பே கிடையாது. டைமுக்கு வரணும். அந்த டீச்சர்ஸ் மாதிரி ஸ்கூலுக்குள்ள நுழையும் போது பிரின்சிபல் இந்த குடியில நிற்பார், பின்னுக்கு கையை வச்சு நிற்கும் போதே தெரியும், ஆஹா மனுஷன் நிற்கான், நாம கொஞ்சம் லேட்டு அப்படின்னு டீச்சரை வரைஞ்சு தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. அந்த பிரின்சிபலுக்கு அந்த பர்சனாலிட்டி, அந்த 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 பாடி லாங்குவேஜ் வந்துரும் பாருங்க, அந்த பர்சனாலிட்டி அப்படி வரும். அந்த ஊர் அப்படி இருக்கு, இந்த ஊராக்கள் இப்படி, இந்த ஊராக்கள் இப்படி, இந்த கரையோராக்கள் இப்படி, இவங்க இப்படி, இந்த பாட்டி இப்படி. நம்ம முடி, நம்ம உடுப்பு, நம்முடைய ஆளுமையை வெளியில படம் காட்டும். ஒரு ஆள் வெட்டி இருக்கிற அந்த முடி ஹேர் ஸ்டைல்ல பார்த்தா, அந்த முடியை பார்த்தாலே தெரியும் தூக்காக இருப்பான். அவன் கழுத்துல ஒரு செயின் இருக்கு, கையில ஒரு மாட்டிட்டு இருப்பான், ஒரு மாதிரி உடுப்பு போட்டுட்டு அப்படி இருப்பான். பார்த்தா இவன் தூள்காரனை போல இருக்கான், இவன் ஏதோ ட்ரக்ஸ் பாவிக்கிற ஆளை போல இருப்பான்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். இது தெரியாம அதை ஸ்டைல்னு சில வெட்டிக்கிட்டு இருப்போம். நம்ம மக்களிடத்தில் அதுக்கு ஒரு வேற மதிப்பு இருக்கிறதா? அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஆளுமை, அவருடைய உடுப்பாக, அவனுடைய நடத்தையாக வெளிப்படும். அப்போ ஒரு மனுஷனை ஒரு ஒரு பார்ட்டி தீர்மானிக்குது, ஒரு சோசியல் தீர்மானிக்குது. நாம பழகுற நண்பர்கள் நம்முடைய ஆளுமையில கை வைக்கிறாங்க. ஆளுமையை தீர்மானிக்கிற ஒன்று ஜீன், ஒன்று மரபணு. பாப்பாவை போல, உமாவை போல, பரம்பரையை போல நம்முடைய பண்புகள் கொஞ்சம் இருக்கும். ஆனா பெரும்பாலும் நம்மளை மாத்துறது என்ன? நம்ம வாழக்கூடிய பகுதி, நம்ம ஆளோட பழகுறோம், எந்த ஊர்ல இருக்கோம், எந்த மக்களோட இருக்கிறோம், நமக்கு ஆறு நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் நம்மளை தீர்மானிக்குது. அப்ப ஒரு மனிதனுடைய ஆளுமையை மாற்றி அமைக்கிறதுல முக்கியமா அவருடைய இடத்தை மாற்றி அமைக்கணும். இடத்தை மாற்றி நம்மளுக்கு தான் ஒரு ஹதீஸ் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்பொரு காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான், அவன் 99 பேரை கொலை பண்ணியிருந்தான். எத்தனை பேர்? 99 பேரை கொலை செஞ்சிருந்தார். கொலை செஞ்சு விட்டு அந்த ஏரியாவுலயும் ஒரு ஆள் நல்ல ஆள் எடுத்துறோம், பெரிய ஒரு வணக்கவாளி இருக்கிறது, இபாதத்தில் இருக்கிறது. வணக்கம், சதா வணக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன விஷயம் பெருசா தெரியும். ஒரு பொய் சொல்றது இன்னமோ தலையில மலைய வச்ச மாதிரி இருக்கும் அவருக்கு. அப்படியான ஒரு வணக்கவாளி கிட்ட அவர் போறார், உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்ன 99 பேரை கொலை பண்ணிக்கிட்டு சிம்பிளா சொல்றாரு. 99 பேரா அப்படி இன்னும் அல்லாஹ் மன்னிப்பானா? நான் மன்னிச்சிடலாம், மன்னிப்பு கேட்டுடலாமா, நான் திருந்திடலாமா? 99 பேரை கொலை பண்ணிக்க, உன்னையெல்லாம் அல்லாஹ் எங்க மன்னிக்க போறான்ற கோபம் வந்துச்சு. அவனுக்கு தான் கொலை செஞ்சு பழக்கமே. அப்படியே 100 ஆக்கிட்டான். 100 100 அன்னை சுட்டு போயிட்டு திரும்ப போய் யோசிக்கான், ஆஹா திரும்பவும் நம்ம தப்பி பண்ணிட்டோமே, 100 பேரை கொலை செஞ்சுட்டோமே, என்ன செய்யறது அப்படின்னு ஒரு ஆலிமத்து வரும். ஆவிது வர ஆலிம் வர, ஆலிம் சட்டங்களை படிச்சு சரியா அல்லாஹ் வழங்கி இருப்பாரு. ஆலிமுகிட்ட போய் சொல்றாரு, 100 பேரை கொலை செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் கண்டிப்பா மன்னிப்பான், அந்த இறக்கம் உள்ளவர். பத்துவா வந்தாச்சு. ஆனால் அவர் இன்னொரு விஷயத்தை பார்க்கறது ஆலிம். ஆலிம் என்ன சொல்றாருன்னா, 10 ஓகே, 100 பேரை கொலை பண்ணி தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிருவான், ஓகே. அப்படியே விடல, அவன் 101 பண்ணுவான். அவர் என்ன என்ன பார்க்கிறாருன்னா, ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது, சந்தர்ப்ப சூழ்நிலை ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் தவறு செய்யறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ரொம்ப முக்கியமா இருக்கு. நிறைய குற்றவாளிகள் இன்னைக்கு ஜெயில நிறைய குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அதுல 90% சந்தர்ப்ப சூழ்நிலையால் தவறு செய்தவர்கள்.
சந்தர்ப்ப சூழ்நிலை அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஒரு மனிதன் தவறு செய்யறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஆளின் என்ன சொல்றாருண்டா, 100 கொலை செஞ்சுட்டு அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், ஆனா இங்க வா, நீ எங்க இருக்கிற, இந்த இடத்துல இங்க அங்க இருக்கிற. அந்த என்வாயன்மெண்ட், அந்த சூழல் உன்னை திரும்ப திரும்ப தவறு செய்ய தூண்டுது. நீ உன்னுடைய சூழலை இங்க இருந்து நான் சொல்ற இடத்துக்கு நீ போ, அந்த ஊருக்கு போ, அந்த மக்கள் நல்ல மக்கள், அந்த இடத்துல போய் இரி அப்படிங்கிறார். அவர் அந்த ஊருக்கு போறார். இந்த ஹதீதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீதில இருந்து நம்ம வழங்கக்கூடிய விஷயம் என்னென்றால், ஒரு மனிதனுடைய நடத்தையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஆளினுடைய, அந்த மனிதனுடைய சூழலில் மாற்றம் வர வேண்டும். நீங்க யாரோட பழகுறீங்க, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது, எந்த ஊர்ல இருக்கிறீங்க, எந்த தெருவில் நீங்க திரிகிறீங்க, யாரோட எல்லாம் நீங்க பழகுறீங்க, அது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு முதல் விஷயத்தை நீங்க தலையில எடுத்துக்கோங்க, நான் யாரோடு பழகுறேன் என்று. 2 பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, ஒன்றுக்கொன்று எதிராக பழமொழிகள் நிறைய கேட்டிருக்கோம். என்ன, நாய் நன்றியுள்ள மிருகம் கேட்டிருக்கிறேன், கேட்டிக்கலானே, நாய் நன்றியுள்ள மிருகம். ஆனா ஏச போல நன்றி கெட்ட நாய் என்று சொல்ற, நாய் நன்றியுள்ள மிருகம், திட்டும் போதும் நன்றி கெட்ட நாய் கேட்கிறோம். அப்படித்தான் வேப்ப மரத்துல பேய் குட்டி இருக்கும் சொல்லுவோம். ஆனா ஒரு வீட்டுல கடவுள்ல வாசல்ல வேப்பையில கட்டி தொங்கிருக்கீங்க, என்னன்னு கேட்டா பேய் விரட்டினாம. என்னடா பேய் இருக்கிறதும் வேப்ப மரம், பேயை விரட்டுறதும் வேப்பலையா? அது மாதிரி ஒரு பழமொழி இருக்குது, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். நாரண்டா என்ன, இந்த இந்துக்கள் பூ கட்டுவாங்கல்ல, தலைக்கு வைக்கிறதுக்கு மல்லிகை பூ கட்டுவாங்க, பூ மாலை போடுவாங்க இல்லையே, அந்த பூ மாலையை கோர்க்கிறதுக்கு எடுக்கிறது நார். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இந்த நாறு சேர்ந்தது ஆரோட, பூவோட, அந்த நாருக்கே ஒரு மனம் வரும். பூ கட்டின அந்த நூல்லையும் ஒரு வாசம் வருமா. அப்ப இதை எதுக்கு உதாரணம் சொல்லலாம், நல்ல நண்பர்களோடு சேர்ந்தால் நீ நல்லவன் ஆவ அப்படிமா. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும் பவி தின்னும். பவி என்றால் என்ன, நஜீஸ். பவி என்றால் என்ன, தமிழ்ல பவி என்கிறது என்னத்த, நலம். அதைத்தான் தமிழ்ல என்ன செய்வாங்க, பவி என்று சொல்லுவாங்க. பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும் பவி தின்னும் அப்படின்றா, இங்க நல்லது கெட்டதோட சேர்ந்து அதுல வழியில போகுது. அங்க நார் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், நல்லதோடு சேர்ந்த ஒரு மனம் இல்லாததுக்கு மனம் வருது. இப்ப என்ன இதுல இந்த 2 இதுல ஒன்றுக்கு என்று எதுக்கு மாதிரி தெரியும், உண்மையில என்ன இது என்ன நடக்குது. நம்ம நண்பர்கள் கெட்டவர்களாக இருக்கும், நல்லவர்களாகவும் இருக்கும். நாளை நல்லவனும் இருப்பான், நாளை கெட்டவனும் இருக்கத்தான் செய்வான். கெட்டவன் வழியில நாம போறதா, நம்ம வழியில அவன் பாரதா? நல்லவனோட சேர்ந்தா ஓகே, அவனோட சேர்ந்து நமக்கு மனம் பெறும், அது ஒன்று. கெட்டவனோடு சேர்ந்தால் நம்மள அவன் இழுத்துட்டு போறதா, நாம அவன் இழுத்துட்டு போறதா? என்ன செய்யணும், நாம அவனை இழுத்துட்டு வரணும். அப்படித்தானே, நாம அவனை இழுத்துட்டு வரணும். இழுத்துட்டு வர்றதுக்கு என்ன செய்யணும், நம்மளோட பர்சனாலிட்டி பிடிக்கும். ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி பலகீனமா இருந்தா நாம கெட்டவனா போயிடும். நம்மளோட பர்சனாலிட்டி நல்லா இருந்தா நம்மளோட சேர்ந்து அவன் நல்லவனா மாறிடுவான். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன ஐடியா? இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் தீர்வு என்ன? சூரத்துல் லுக்மான் அல்லாஹ் தஆலா அழகான ஒரு வழி அதுக்கு சொல்லிட்டான். ஒரு கெட்டவன் நல்லவனோட சேரும்போது நல்லவன் கெட்டவன் வழியில போறதா, கெட்டவன் நல்ல வழியில போறதா? அதுக்கு என்ன ஒரு அழகான ஒரு வழி இருக்குது என்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மகனுக்கு ஒரு நசீஹத் செய்யறது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யாரு சொல்லி காட்டுறாங்க, யாரை பற்றி சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல? ஹபீபி, குர்ஆன்ல என்ன சூராவை பத்தி சொன்னா உங்களுக்கு குர்ஆன்ல என்ன சூராவை பத்தி பேசினோம்? இப்ப சொல்லுங்க, என்ன சொல்ற அவரு, நீங்க என்ன சூரா? குர்ஆன்ல ஒரு சூராவை பத்தி சொன்னாங்க, என்ன சூரா? சத்தமா தைரியமா சொல்லுங்க. சூரத்துல் லுக்மான். சூரத்துல் லுக்மான பற்றி
நம்ம பார்த்தோம் என்ன, சரி நம்ம ஒரு ஆள் பேச போல கொண்டு அவரை கண்ணை பார்க்கணும். ஐ கண்ட்ராக்ட் ரொம்ப முக்கியம். ஐ கண்ட்ராக்ட் ரொம்ப முக்கியம். என்ன, அப்பதான் ஒரு விஷயம் முடிச்சா பண்ணுங்க. நீங்க ஸ்கூலுக்கு போற நீங்க லெக்சர் கேட்கணும், யூனிவர்சிட்டிக்கு போகணும், படிக்கணும். ஒரு நம்ம எல்லாரும் மாணவர்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்ன தெரியுமா, கிரகிக்கிற ஆற்றல் கஷ்டமா இருக்குங்கிறது. பெரும்பாலும் மாணவர்கள்ட்ட ஸ்கூல் ப்ரோக்ராம் நடந்து போய் கேள்வி கேட்டா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்கன்னா, சார் ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு என்ன செய்யறது, உங்கள்ட்ட அப்படித்தானே, ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு என்ன செய்யறதுங்கிறது தானே. உண்மையிலேயே ஞாபக சக்திங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது ஞாபக சக்தி. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை என்றால், அந்த ஞாபகத்தை வைக்கிற மாதிரி எடுக்கிறது இல்லை. ஞாபகத்தை உள்ளுக்குள்ள வைக்கிறது எப்படி தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு அதை மனசுக்குள்ள வைப்பீங்க. உமா கடைக்கு போய் சாம் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. உமா உங்களுக்கு காசு தந்து கடையில போய் சாம் பண்ணிக்க சொல்லுவாங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தேங்காய் எண்ணெய், இப்படி 2-3 சாமான் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா கேட்டுட்டு அப்படியே போவோம். நம்ம சும்மா போவோம், போய் கடையில போய் இந்த சாமான் எல்லாம் வேண்டிக்கும். சரி, பின்னர் அம்மா கூப்பிட்டு, மகன் நான் காலையில் ஒன்ன என்னென்ன வேண்ட சொன்ன மறந்து வச்சு, என்னென்ன வேண்ட சொன்ன மறந்து வச்சு. இது மறதி இல்லை, இது மறதி இல்லை. நீங்க மனசுக்குள்ள வச்சது அவ்வளவு நேரத்துக்கு தான், உங்களுக்கு அதுக்கு மேல அது தேவையில்லை. கடைக்கு போய் சாமான் வேண்டு வரைக்கும் தான் அந்த என்னென்ன எவ்வளவுக்கு வேண்டணும் உங்களுக்கு தேவை. அதுக்கு மேல வேஸ்ட், அதுக்கு மேல வைக்கணுமா நீங்க, அதான் வாங்கி முடிஞ்ச. இதை சொல்றது ஷார்ட் டைம் மெமோரி, அவ்வளவுதான். எனக்கு அவ்வளவுதான். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வேலையா போறேன், எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் நம்பர், டாக்டர் நம்பர், அந்த ஹாஸ்பிட்டல் ஓடிக்கிற வார்டன் நம்பர், ஸ்டாஃப் நம்பர், அது சம்பந்தப்பட்ட வாகனத்து நம்பர், இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது. என்ன நான் அடிக்கடி போகணும், நம்பர் எல்லாம் கடும்பாடமா இருக்கும். எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு எனக்கு வருத்தம் எல்லாம் கிளியர், நான் ஃபுல் கிளியர் என்றா அதுக்கு ஒரு டாக்டர் நம்பர் பாடம். ஏன் பாடம் என்னண்டா, என்ன மனசுக்குள்ள இப்ப அது தேவையில்லை, என்ன மனசுக்கு அது தேவையாது. அந்த டாக்டர் நம்பர் எனக்கு தேவையா, தேவையில்லை. உங்களுக்கு ஞாபக சக்தி கிரகிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்ன செய்யணும் என்றால், பேசுபொருள், உங்களுக்கு முன்னால பேசப்படுற பொருள் எவ்வளவு முக்கியம்ங்கிறத முதல்ல நீங்க டிசைன் பண்ணணும். இது எனக்கு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு நேரத்துக்கு முக்கியம். உம்மா பொருள் சொன்ன அந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளவு நேரத்துக்கு முக்கியம் என்றா, கடையில போய் சாமான வாங்கி நீட்டிய கையில இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு அது பேசுபொருள், அது வரைக்கும் தான் உங்களுக்கு அது முக்கியம். சோ அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அதை உமா கிட்ட கேட்ட உடனே அதை வாங்கி முடிஞ்ச உடனே மறந்தாச்சு, அதை வாங்கி முடிஞ்ச உடனே மறந்தாச்சு. ஞாபகம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் என்றால், ஸ்கூல்ல நடக்கிற ஒரு பாடத்தை நீங்க எது வரைக்கும் வைக்கணும்னு நினைக்கணும், இது என்ற வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கணும். இது எப்பவுமே தேவை, நம்ம விடக்கூடாது. இதை நான் எப்பவுமே சொல்லுவேன் அப்படின்னு. உங்களோட வீட்டு டெலிபோன் நம்பர் உங்களுக்கு எப்பவுமே பாடமா இருக்கு, இடையில மறக்காது. உங்களோட வீட்டு இலக்கம் எப்பவுமே மறக்காது, அது எப்பவுமே இருக்கும். விளங்கிட்டா? மற்றெல்லாம் மறந்துகிட்டு போகும். சோ நீங்க உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கும் போது அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அந்த முக்கியத்துவம் எவ்வளவு வெயிட்டோ அவ்வளவு வெயிட்ல தான் உங்களுக்கு ஞாபக சக்திகள் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். ரைட். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு என்ன சொன்னார் என்றால், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகன் நீ அல்லாஹ்க்கு இணை வைக்காதேன்னு அப்படியே சொல்லிட்டு வந்து கடைசி என்ன சொல்றாருன்னா, நீங்க நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும், நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொன்ன நசீஹத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நன்மையை ஏவி தீமையை தடுக்கும். இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பழக்கம் யாருக்கிட்ட இருக்குதோ அவரோட 1000 கெட்ட நண்பர்கள் இருந்தாலும் அவர பக்கம் தான் மத்தாக்கள் வருமே தவிர மற்றவங்களை பக்கம் போகவே மாட்டார். தான் உண்மை. நன்மை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு பண்பை இந்த மொத்த சமுதாயத்துக்கே இஸ்லாம் நமக்கு கொடுக்குது. இந்த மொத்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கே அதை கடமையாக்குது. நீங்க நன்மை ஏவுங்க தீமையை தடுக்க. நீங்க பூமியில் வெளியான எல்லா உம்மத்திலும் நீங்க தான் சிறந்த உம்மத்து. ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள்.
நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம இருந்தால் கண்டிப்பாக நாம கெட்டு போறதுக்கு வாய்ப்பில்லை. உதாரணம் எப்படின்னு பாக்குறீங்களா? நம்மளோட இருக்கிற ஒருத்தனை நாம எப்ப பார்த்தாலும் இது தப்புடா, செய்யக்கூடாது, சிகரெட் குடிக்க கூடாது, இதெல்லாம் பாவிக்க கூடாது, படம் பார்க்க கூடாது, அடுத்தவன் பொருளை திருடக்கூடாது, கூடா 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 கூடான்னு சொல்லிட்டே இருக்கிறோம். பள்ளிக்கு போகும்போது தொழுது இல்லையா, வாங்க நீ போ, நீ முஸ்லீம் தானே வாங்க போ. நம்ம என்ன சொல்றது தெரியுமா? எல்லாரும் முஸ்லீம்கள் பேசிட்டு இருப்போம். நெல்லு தொழிட்டு வா, இவர் என்ன காப்பிடா மச்சான் நெல்லு தொழிட்டு வாங்கடா, வாரேன் பாடா தொழிட்டு போவோம். நான் கூப்பிடும் நாம கழிச்சிட்டு இருக்கிற முஸ்லீம்களோட தொழிட்டு வாங்க, தொழிட்டு வாங்க, வாங்க தொழிட்டு வருவோம் சொல்லுவோம். நன்மையை ஏவணும், வாங்க செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, இது நல்லதுன்னு சொல்லலாம், இது கெட்டதுன்னு சொல்லலாம். இப்படி நீங்க செய்யறது சுயநலம் தான். சுத்தி வளைச்சு நல்லா உத்து பார்த்தா அது சுயநலம் தான். என்ன சுயநலம்? நாளைக்கு உனக்கே ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தாலும் உன்னால செய்ய முடியாது. செய்ய முடியுமா? அடுத்த வீட்டுல மாங்காயை திருடக்கூடாது உங்களோட வகுப்புல உள்ள எல்லா பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி போட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு மாங்காய் தேவைப்பட்டு வாடா அப்ப மாங்காய் விற்க போகணும், என்ன டெஸ்ட் பண்ற, என்ன நான் மாங்காய் விற்க வரலான்ட்டு என்ன நீ டெஸ்ட் எடுக்க, என்ன நான் வர மாட்டேன்டா ஆறுகிட்ட. இப்ப நாம நினைச்சாலும் ஆள் இல்லை. அப்படியே வேற வழியில தனியா போய் டிப்பம் பண்ணி பிச்சாலும் அவன் சும்மா போனவன் ஹலோ என்ன எங்களுக்கு பெரிய புத்திமதி சொல்லிட்டு இப்ப என்ன நம்மளா வந்து இருக்குவோம். நன்மை ஏறி தீமையை தடுத்தால் நம்மளை இன்னொருத்தன் கெடுக்க முடியாது. நாம நினைச்சா கூட தப்பு பண்ண முடியாது. இப்ப நான் இங்க வந்திருக்கி கண்டி ஏரியாவுக்கு வந்திருக்கி பேசாம ஒரு டிஷர்ட் ட்ரௌசர் அடிச்சுக்கிட்டு பட்டமண்டு பார்ப்பமண்டு முடிவெடுத்துக்கு போனாலும் நம்மளோட முகம் என்ன செய்யும்? அமித்ஷாரை என்று செல்லும். படத்துக்கு வந்தவன் சொல்லுவாங்க என்ன எங்களுக்கு எல்லாம் பெரிய பயம் பண்ணி கொண்டு இப்ப என்ன நம்ம இப்ப நாம நினைச்சாலும் படம் பார்க்கணும், நாம நினைச்சாலும் தவறு செய்யலாமா? செய்யல. சோ நீங்க எப்பவும் நன்மை ஏவி தீமையை தடுத்தால் உங்களை என்ன செய்ய முடியாது, அடுத்தவன் இழுத்து எடுக்க முடியாது. அது ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியாமா, நல்ல ஒரு பர்சனாலிட்டியாமா. எனவே நல்ல ஒரு சூழல் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆளுமையை விருத்தி செய்ய, நம்முடைய ஆளுமையை பாசிட்டிவாக விருத்தி செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல சூழல் தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நெருங்கிய நண்பனின் கொள்கையில் இருப்பான். பல்யன்துர் மை யுகாலிலு, யாரோடு பழகுறார் என்று பார்த்துக் கொள்ளணும். நம்ம ஆரோடு பழகுறோன்றதை பார்க்கணும். நம்ம ஆரோட பழகுறோம், கூடுதலா எதை கேட்கிறோமோ அது நம்முடைய நாவல வரும், அது நமக்கு நல்லா தெரியும், அது நமக்கு ஸ்டைலா, அது நமக்கு ரொம்ப பிடிச்சு போகும். அவன் சொன்ன வார்த்தைகளை நம்மளும் சொல்லி பார்ப்போம், அவன் ஸ்டைல நம்ம பேச பார்ப்போம். இந்த சீசனுக்கு சீசன் ஒரு சிலருடைய வார்த்தையில சில வார்த்தைகள் வார்த்தையாக டயலாக்காக வந்துகிட்டு இருக்கு. ஆரம்ப காலத்துல பெண்கள்ல மாமியிட மகள மச்சி என்கிற, அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆம்பளை மாம்பளை மச்சி என்று சொல்ல தொடங்கினான். மற எல்லாரும் மாம்பளையில மச்சி என்கிற, என்ன மச்சி அப்படியா மச்சி. இது என்ன சீசன் பேச்சு? ஏன் எப்படி வந்துச்சு? சூழல். சூழல் எப்படி வந்துச்சு? சூழல் எங்கால உருவாயிடுச்சு? எல்லாரும் பேச பேச நம்மளும் அதை பேசுறோம். அப்ப நம்முடைய ஆளுமையை தீர்மானிக்கிறதுக்கு நம்முடைய சூழல் ரொம்ப முக்கியம். அந்த சூழலில் ஊழல் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஊடகங்கள். அதை சொல்றது குளோபலைசேஷன் என்று சொல்றது, உலகமயமாக்குதல். இந்த உலகமயமாக்குதல் என்பது நம்ம எல்லாருடைய வீடுகளிலும் எல்லாருடைய மூளையிலும் செல்வாக்கு செலுத்துது. உலகமயமாக்கல். இந்த உலகமயமாக்கல் எதனால வருது? ஊடகங்களால வருது. அது பத்திரிகையில இருந்து குறும் செய்தியில இருந்து இன்டர்நெட் வரைக்கும் தான். திரைப்படங்கள் எல்லாம் ஊடகங்கள் தான். இந்த திரைப்படங்கள் இந்த ஊடகங்கள் என்ன செய்தா நம்மள இன்னொருத்தனுடைய சிந்தனைக்கு உள்வாங்கு. ஒருத்தன் நினைக்கிறது இந்த உலகம் எல்லாம் செய்யணும் அப்படி என்று அவன் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு அவன் ஆளக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த குளோபலைசேஷன். அவனுடைய கருப்பொருள் குளோபல் வில்லேஜ். குளோபல் வில்லேஜ் என்கிறது கருப்பொருள். குளோபல் வில்லேஜ் என்ன? குளோபல் வில்லேஜ் என்ன? குக்கிராம்.
உலகமே ஒரு குக்கிராமம். ஒட்டுமொத்த உலகத்தில் நாடுகளும் இனங்களும் மொழிகளும் போராக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஒருவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் குளோபல் வில்லேஜ் என்று நினைக்கான். இது எல்லாமே ஒரு குக்கிராமம். அந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிறவனும் நான் நினைக்கிறத செய்யணும் என்று முடிவெடுக்கிறான். அவன் அவனுடைய கருத்துக்களை ஊடகங்களின் ஊடாக தெளிக்கிறான். அதுதான் குளோபலைசேஷன் என்று சொல்றது, உலகமயமாக்குதல் என்று சொல்றது. அது யூனிவர்சிட்டியில் அது ஒரு தனி பாடம். உலகமயமாக்குதல் என்கிறது ஒரு தனி பாடம். அப்ப இந்த உலகமயமாக்குதல் என்கிறதன் ஊடாக ஒரு மனிதனுடைய ஆளுமை திருடப்படுகிறார். நம்ம முடிவெட்டுறது, நம்ம பேசுறது, நம்ம செருப்பு போறது, நம்ம உடுப்பு போறது, இது எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் தீர்மானிக்கிறான். எங்கே ஒரு நடிகன், எங்கே ஒரு பிளேயர், எங்கே ஒரு பொப்பிசை பாடகன், எங்கே ஒரு குத்துச்சண்டை வீரர், அவன் செய்யறான். அது நமக்கு வருது. பெக்காம் கட், என்ன பேரு? பெக்காம் கட் ஒரு கட்டு வந்துச்சு இல்லையா? என்ன அது பெக்காம் கட் என்ன சொல்லுங்க? பெக்காம் கட் ஏன் அந்த பேர் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? பெக்காம்ங்கிற ஒரு யூதன் பேர். அவன் அந்த முடிய முதல்ல விட்டுறான். அதனால அதுக்கு பேர் பெக்காம் கட் வந்துச்சு. அப்ப பெக்காம் என்ற பேரே ஆள பேராலும் தெரியா. ஆனா பெக்காம் கட்டு நமக்கு தெரியும். பெக்காம் என்ற ஒருத்தர் இருக்கானா, எந்த நாடு, அவனுக்கு எத்தனை வயசு, அவன் எப்படிப்பட்டவன், அதுவும் தெரியும். அவன் எப்ப வெட்டினா, எத்தனை ஆண்டு வெட்டினா, அதுவும் தெரியாது. ஆனா அந்த கட்டு நமக்கு தெரியும். இதான் குளோபல் வில்லேஜ், இதான் குளோபலைசேஷன். இது நம்மளை தீர்மானிக்கும், நம்முடைய ஆளுமையை தீர்மானிக்கும். இப்படியாக எங்கேயோ இருந்துகிட்டு ஒருத்தர் நம்முடைய எல்லா நடத்தைகளையும் தீர்மானிக்கிறான் பாருங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பெரிய ஒரு ஆளுமை புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய ஆளுமை எவனோ தீர்மானிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், யூஷக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்லத்து இலா கஸரி. ஒரு சாப்பாட்டு தட்டை வச்சுட்டு வாங்க ஆளுக்கு ஒரு கை போடுவோம், இந்த சாப்பாட்டை கொஞ்சம் முடிச்சிடுவோம் அப்படி என்று சொல்லி மற்றவங்களை அழைப்பு விடுப்பதை போன்று ஒரு சகல சோத்தை வச்சுக்கிட்டு வாங்க ஆளுக்கு ஒரு கை போடுங்கள முடிச்சிடுவோம், வாங்க ஆளுக்கு ஒரு கை போடுங்களேன் என்று கூப்பிடுவாங்க தானே. அது மாதிரி உங்களுக்கு எதிராக பல சமூகம் ஒன்று சேர்ந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அடிச்சிடுவோம், வாங்க வாங்க ஆளுக்கு ஒரு கை போட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்தை அடிப்போம் வாங்க என்று கூப்பிடுற ஒரு காலம் மிக சீக்கிரம் பெறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபி கேட்கிறார், மின் கில்லத்தின் நஹ்னு ஹீனைதின் யா ரசூலல்லாஹ், அப்ப நாங்க என்ன கொஞ்சம் பேராக இருப்போம், லேசா எங்களை முடிச்சிடலாமான்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது இருந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் 2 லட்சம் பேர் தான். ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் கேட்கும் போது ரசூலுல்லாஹ் காலத்துல 2 லட்சம் தான். அந்த ஆட்கள் அதை பெருசா நினைச்சிட்டான், அவ்வளவு பேர் இன்னைக்கு வசைக்க முடியுமா அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப நான் ரொம்ப குறைவாக. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அன்தும் அக்ஸர், நீங்க தான் ரொம்ப அதிகமா இருப்பீங்க. வலகின்னகும் உஸாஇஸ் ஸைல், என்றாலும் நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளாக இருப்பீங்க. நீங்க தான் பெரியாக்கள், அன்னரம் ஒட்டுமொத்த உலகத்துல முஸ்லிம்கள் தான் மெஜாரிட்டி. ஆனா வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைக்கு வைத்திருக்கான், பார்க்கறதுக்கு பறந்து தெரியும், ஆனா ஒண்ணுமில்லாம போய்த்திடும், புஷ்வானமாயிடும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்களை பற்றிய அச்சத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை பற்றிய அச்சத்தை எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அப்படியே கலட்டி எடுத்துருவான். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் வஹன் என்கிற ஒரு நோயை தூக்கி போட்டுருவான். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஓமல் வஹன் யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்னன்னு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹன் என்றால் ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகப்பற்று, உலகத்து ஆசை, பொருள் மோகம், மௌத்தாகிறத வெறுக்கிற நிலை. மௌத்தாகிறதுக்கு பயம், மௌத்துக்கு பயம்னா நல்ல தக்குவா, அந்த ஆளுக்கு மௌத்துக்கு பயம்டாப்பா அப்படின்னா
நல்ல தக்குவா உள்ளார், மௌத்துக்கு பயம் இல்லாது, கராயத்தில் மௌத், மௌத்த வெறுக்கிறது, மௌத்தாக விருப்பம் இல்லை, மௌத்தாக இருக்கணும், நிறைய சேர்க்கணும். அப்ப பொருளாதார மோகமும் மௌத்தை வெறுப்பதும் தான் அந்த வகுன் என்கிற அந்த நோய் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த நிலைக்கு இன்றைக்கு கொண்டு வந்து வைக்கிறது தான் குளோபலைசேஷன் திட்டம். ஒரு ஆளுக்கு பொருளாதார மோகம் இருக்கணும், மரணிக்கிறத விரும்பக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்தார்களோ அதை செய்ய வேண்டும், முஸ்லிம்கள் வெறும் நிறையாத்தான் இருக்கணும், வெயிட் இருக்கக்கூடாது, அவங்களால ஒன்றுமே சாதிக்க கூடாது, முஸ்லிம்களை பற்றி அட்டை எவனுக்கு நிற்கக்கூடாது, ஆக்கள் ஒன்றுனா நீ அதிகமா இருந்துட்டு போ, நான் சொல்றதுதான் நீ செய்யணும்ங்கிற ஒரு நிலை வரணும். இன்னைக்கு பெட்ரோலியத்தை கொடுக்கறது உலகத்துக்கு முஸ்லீம் நாடு தான். ஆனா முஸ்லீம் நாடு அவன் பெட்ரோலியத்தை வாங்கினவனுக்கு பயப்பட்டுக்கிட்டு இருக்குது. வளங்கள் கூடுதலா முஸ்லீம்கள்ட்ட, ஆனா அடுத்தவனுக்கு கையை கட்டிக்கிட்டு நிக்குது. நம்ம நிலத்துலதான் பெட்ரோல் சுரக்குது, விலையை தீர்மானிக்கிறவன் அமெரிக்கா வேறொரு விலகிட்டா. அப்ப இந்த அளவுக்கு நம்மளுக்கு இடையே திட்டங்கள் தீட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதுதான் இந்த நம்ம ஆளுமையை, உலகத்தில் உள்ள மக்களுடைய ஆளுமையை ஏதோ ஒரு சக்தி தீர்மானிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும், நம்முடைய ஆளுமையை ஒரு பாசிட்டிவான அல்லாஹ் ரசூல் விரும்பின ஒரு நல்ல சூழலுக்குள்ள கொண்டு வந்து நம்முடைய ஆளுமையை நாம் என்ன செய்யணும், உருவாக்கிட்டு போகணும். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆளுமை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சூழலை நாம நல்ல முறையில தீர்மானிக்கணும், நாம நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். இது மட்டும் இருந்துட்டு என்று சொன்னால் நல்ல ஆளுமை உள்ள சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறும். இப்ப இந்த உலகத்துல நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? மாணவர்களில் நீங்க எடுத்த பெரிய மாணவர்களும் தெரியுது, எனக்கு சின்ன பிள்ளைகள் தெரியுதுங்க, எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் நாம் எதிர்நோக்கக்கூடிய சவால் என்னென்றால் நாம் பதறுகளாக்கப்படுகிறோம். எப்படி சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிச்ச அந்த ஹதீஸ்ல வலாகின்னக்கும் குஸாஇ ஸைல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்களாகி நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார்களே, அப்படி ஒரு வெறும் நுரையாக, ஒரு வெயிட் இல்லாதவர்களாக, ஒரு ஆளுமையற்றவர்கள். நுரை என்ன? ஆளுமையற்றவர்கள், அதாவது நல்ல ஆளுமையற்றவர்களாக, ஒரு நல்ல கட்ஸ் இல்லாதவர்களாக, நல்ல ஒரு வயசு இருக்கிறவர்களாக நம்ம இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு நல்ல வயசு இருக்கணுமே, வயசு என்ன ஒரு பவர், அந்த பவர் இருக்குதான்னா பவர் இல்ல. முஸ்லிம்கள் வெறும் தோதுகளாக, கோதுகளாக இருக்கிறவர்களாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு புரட்சி நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன அந்த புரட்சி? அதுதான் முஸ்லிம்களை எப்படியோ போதைப் பொருள் பாவனையாளர்களாக மாற்றுவது. என்ன அந்த புரட்சி? முஸ்லிம்களை போதைப் பொருள் பாவனையாளர்களாக என்ன செய்வது? மாற்றுறது. அப்படி மாற்றும் போது அந்த போதைப் பொருள் பாவனையாளர்கள் எப்படி ஆகுவாங்க? வெள்ளத்தில் அடிபட்டு போற நிறைய ஆகுவாங்க. ரசூலுல்லாஹி முன்னாடி இருப்பதான் வெள்ளத்தில் அடிபட்டு போற நிறைய போதை வஸ்து பாவிச்சவர்களுக்கு ஒரு கட்சி இருக்காது, நல்ல ஒரு ஆளுமை இருக்காது, நல்ல ஒரு எனர்ஜி இருக்காது, அவங்களால ஒரு முடிவெடுக்க முடியாது, அவங்க எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு காலத்துல இந்த போதை வஸ்துக்கள் இருக்கிறது, அதுல பேரை நான் சொல்ல விரும்பல, இந்த போதை வஸ்து பொருட்களாக நம்ம ஊருக்குள்ள பேசுறத நான் சொல்றேன், தூள்ன்னு சொல்லலாம். தூள், இந்த தூள்ங்கிறது ஒரு காலத்துல நம்முடைய முஸ்லிம் அல்லாத வேறு ஆட்கள் பாவிச்சதாகத்தான் நம்ம கேள்விப்பட்டோம். இப்ப முஸ்லிம்கள் தான் இதை கொண்டு வரார்களும் பாவிக்கிறார்களும் என்று நமக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துச்சு. உண்மையிலேயே இந்த இலங்கையை மட்டுமில்லை, உலகத்திலேயே முஸ்லிம்கள் நம்பிக்கையாளர்கள், இலங்கையில் முஸ்லிம்கள் நம்பிக்கையாளர்கள், முஸ்லிம்கள் நம்பிக்கையாளர்கள். விளங்கிட்டா? அதாவது நதிக்கரை நாகரீகங்கள் என்று சொல்றது தெரியுமா? நதிக்கரை நாகரீகம், தண்ணி இருக்கிற இடத்துல, ஒரு நதி இருக்கிற இடத்துல, ஒரு குளம் இருக்கிற இடத்துல மனுஷன் தேடி போய் குடியிருப்பான். குடியிருக்கிறவன் நிலப்பிரபுவாகுவான். ஏதாவது பயம், இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவர்களுக்கு தெரியும். நிலப்பிரபுகள்,
ஒரு ஏரியாவில் ஒரு நீர் வளத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஆட்சி செய்வான். அவன் அந்த ஏரியாவுக்கு இறைவன். அந்த ஏரியாவுக்கு அவன் தான் இறைவன். அப்படியா இருப்பான், ஆட்சி செய்வான். அப்படி நீர் இருக்கிற இடத்தில் ஆட்சிகள் உருவானதனால், நீர்நிலை ஓரங்களில் மக்களுடைய வளர்ச்சி வளர்ந்ததனால் நாகரிகங்களுக்கு நதிக்கரை நாகரிகங்கள் என்று பேர் வந்துச்சு. சிந்து நதிக்கரை நாகரிகம், நெயில் நதிக்கரை நாகரிகம், இந்து நதிக்கரை நாகரிகம் என்று நதிக்கரை நாகரிகங்கள் வந்துச்சு. நம்ம நாட்டில் மன்னர்கள் வாழ்ந்தார்கள். மன்னர்கள் வாழ்ந்த எல்லா இடங்களிலும் குளம் பெற்றிருப்பாங்க. பாருங்க, அன்றாபுரத்துல குளம், எல்லா மன்னர்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாமே குளம் பெற்றிருப்பாங்க. குளத்தின் அணைக்கட்டுத்தான் மன்னனின் தலையெழுத்து. அணைக்கட்டு திட்டம் திட்டி உடைக்கப்பட்டால் ஆட்சி கவிழும். அப்ப மன்னனுக்கு அணைக்கட்டின் அருகிலே நம்பிக்கையானவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது. இலங்கையினுடைய வரலாற்றை எடுத்து புரட்டி மன்னர்கள் வெட்டின குளங்களை எல்லாம் எடுத்து குளங்களின் அணைக்கட்டின் அருகிலே இருந்த கிராமங்களை எடுத்து பார்த்தால் அத்தனையும் முஸ்லிம் கிராமம். அப்ப இருந்த மன்னர்கள் முஸ்லிம்களை அப்படி நம்பினாங்க. ஏன்? 7ஆம் ஆண்டு தமிழ் புத்தகத்தில் ஒரு கதை இருக்கு. இப்ப சிலபஸ்ல அதை மாத்திட்டாங்க. ஆனா பழைய சிலபஸ்ல நம்முடைய இலங்கையினுடைய கல்வி அமைச்சியினால பாடத்திட்டத்துக்கு எழுதின ஒரு பாடம் தான் பங்கரகம்மன் என்கிற ஊர் வந்த வரலாறு. பங்கரகம்மன் என்கிற அந்த ஊர் எப்படி வருது அப்படி என்றால், ஒரு சிங்கள மன்னனை கொல்றதுக்கு விரட்டிட்டு போறாங்க. அந்த பங்கரகம்மன் என்கிற அந்த ஏரியாவுல ஒரு முஸ்லிம் பெண் நிக்கிறா. அந்த முஸ்லிம் பெண்ணுகிட்ட அடைக்கலம் கேட்கிறான். அவ ஒழிக்க சொல்லிட்டு நிக்கிறா. விரட்டி வந்த கொலைகாரர்கள் இதனால ஒரு ஆள் வந்துச்சான்னு கேட்கிறாங்க. இல்லைன்றா, தெரியாது, நான் சொல்ல மாட்டேன்னுட்டான். அவங்க பாக்குறாங்க, இந்த இடத்துல இவளுக்கு தெரியாம அவன் மறையிடத்துக்கு வாய்ப்பே இல்லை. கேட்கிறான், இல்லன்னுட்டா. நான் நாக்கு மாற மாட்டேன், வாக்கு முழுற மாட்டேன், பாதுகாப்பதாக வாக்கு கொடுத்து விட்டு காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அவளை கொலை பண்றாங்க. அந்த பெண்மணி அங்கேயே துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மரணிக்கிறான். மறைந்திருந்த மன்னன் வெளியே வருகிறார். அந்த இரத்தத்தை அழுத்தி கையில படுத்தி தன்னுடைய உடம்பில் பூசி, மா ரக்கலே என்றார். என் உயிர் காத்த ரத்தம் என்று சொன்ன, என்னை காப்பாற்றிய ரத்தம் மா ரக்கலே என்றார். அதுல இருந்துதான் சிங்களவர்கள் முஸ்லிம்கள மறக்கலையான்னு சொல்றோம். மா ரக்கலே. இது நான் சொல்லல, இலங்கையினுடைய பாட புத்தகம் சொல்லுது. முஸ்லிம்கள் காட்டி கொடுக்காதவர்கள், முஸ்லிம்கள் வாக்குக்காக உயிர் கொடுப்பவர்கள், முஸ்லிம்கள் அணைக்கட்டின் அருகிலே குடியமர்த்தப்பட்டவர்கள், முஸ்லிம்கள் நம்பிக்கையானவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை, முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் தூள்காரர், முஸ்லிம்கள் குடுக்காரர், முஸ்லிம்கள் மோசமான. என்ன நடக்குது? நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளாக, பவர் இல்லாதவர்களாக மாற்றப்படுகிறார்கள். மாற்றத்துக்கு என்ன நடக்குது? எப்படி மாற்றப்படுது? சிகரெட் குடிக்கிறதுக்கே பயந்து பயந்து ஒளிச்சு ஒளிச்சு குடிச்ச நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு சர்வசாதாரணமா தூள். உங்களை போன்ற ஸ்கூல் பாடசாலை மாணவர்களிடம் அந்த பழக்கம் வருது. சின்னவன் பெரியவன், ஆண் பெண்ணு என்ற வித்தியாசம் இல்லாமல் இந்த போதை வஸ்து பொருட்கள் வருகிறது. இதில் இருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய இன்றைய இந்த தலைப்பில் இப்ப நான் எடுத்துக்கிட்ட நோக்கம். நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க எல்லாம் தூள் பாதிக்கிறீங்கன்னு நான் சொல்லல. நீங்க மாஷா அல்லாஹ் எல்லாம் பாதுகாக்கணும். நீங்க நல்ல பிள்ளைகள், நல்ல மாணவர்கள், நல்ல மாணவிகள். ஆனா வளர்ச்சி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிப்பா, ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை சுற்றி தீ பத்திக்கிட்டு இருக்குது. எப்ப வேணுமென்றாலும் யாருக்கு வேணுமென்றாலும் அந்த பழக்கத்துக்குள்ளாகலாம். எந்த பொந்துல என்ன பாம்பு இருக்குன்னு தெரியாத அளவுக்கு நிலைமை மோசம். நீங்க எச்சரிக்கை அறிக்கணும். அதுக்கு நீங்க எச்சரிக்கை அறிக்கிறதுக்கு சில ஐடியா, சில அட்வைஸ்களை நான் சொல்லித்தரதுக்கு தான் அவ்வளவு நேரம் நான் சுத்திக்கிறேன். முதல் விஷயம், நீங்க யாரோட பழகுறீங்கிறத நீங்க பார்க்கணும். நீங்க யாரோடு பழகுறீங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, அது என்ன? அந்த யாரோட பழகிறோம்ங்கிறது என்ன? அது எப்படி நம்ம தீர்மானிக்கிறது? ஒன்றே உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம், அதுதான் நன்மையை நீங்க ஏவி தீமையை தடுக்கிறதை எவன் ஒண்ணு கெடுக்க முடியாது.
ரெண்டாவது நம்ம யாரோட பழகுறோம்ங்கிறத தீர்மானிக்கணும். நம்மளோட இருக்கிறவன் இப்படி ஒன்று இருக்கிறான்னு அறிமுகப்படுத்துறான்டே பயப்படணும். உடனே அதை சொல்லி கொடுக்கணும். ஸ்கூல்ல ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க, பிரின்சிபல் சொல்லுங்க, உங்க பாப்பா கிட்ட சொல்லுங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. சம்திங் ராங்கா இருக்குமா, ஒரு சாதியா வச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த நானாமாரெல்லாம் அப்படி பாவிக்காங்க. அறிவிக்க வேண்டிய இடத்துல அறிவிங்க, அவங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவாங்க. உங்களோட பள்ளியில் இருக்கிற மௌலை சொல்லுங்க, உங்களுடைய ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர்கள்ட்ட சொல்லுங்க, உங்களோட குர்ஆன் மதரசாவில் இருக்கிற உஸ்தாது கிட்ட சொல்லுங்க, உங்க வாப்பா சாச்சா பெரியப்பா கிட்ட சொல்லுங்க, இப்படி ஒன்றை கண்டேன், இப்படி நடக்குதுன்னு சொல்லுங்க. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதிஹி. உங்களை யார் பாவத்தை காண்றாரோ அவர் கையால தடுக்கட்டும். உங்களை யார் பாவத்தை காண்றாரோ அவர் கையால தடுக்கட்டும் அப்படின்னு. இந்த போதை வஸ்து பாவனுடைய இயல்பு என்ன தெரியுமா? இந்த போதைப் பொருள்களால நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இத பாதிச்ச உடனே இந்த தூள், அந்த கேக், இப்படி இப்படி பேர்கள் சொல்றாங்க இல்லையா, நான் பேர் சொல்லல, அதுகளை பாதிச்ச உடனே என்ன நடக்கும் என்றால் நம்முடைய மூளையில டோபோமைன் என்கிற ஒரு ஹோமோன் கூடுதலாக சுரக்கும். டோபோமைன் என்கிற ஹோமோன் கூடுதலாக சுரக்கும். நம்முடைய மூளையில நிறைய ஹோமோன்கள் இருக்கு. கோர்டிசோல் ஹோமோன், சயின்ஸ் படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும். டோபோமைன் ஹோமோன், அசிடைட் கோலின், இதெல்லாம் வந்து நம்முடைய மூளையில வந்து சுரக்கக்கூடிய வேதிப்பொருட்கள். அதுல குறிப்பாக இந்த டோபோமைன் என்கிற அந்த ஹோமோன் யாருக்கு சுரக்கும், எதுக்கு சுரக்கும், அதுல ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றால் சந்தோஷப்படும் போது அது சுரக்கும். அதான் அதுல ஃபங்க்ஷன். நமக்கு சந்தோஷம் பெறக்குள்ள ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா அந்த டோபோமைன் ஹோமோன் சுரக்கும். சுரந்தோன்னா ஒரு முகத்துல சந்தோஷம் தெரியும். ஒரு ஆளை பார்த்தோன்னே கேட்போம், மச்சான் என்னடா ரொம்ப ஜாலியா இருக்கிற போல இருக்கு, என்னடா விசேஷம் அப்படின்னு கேட்போம். ஆனா அவன் முகத்துல சந்தோஷம் தெரியும். இல்ல மச்சான் இப்படி பிசினஸ்ல நல்ல லாபம், இல்லாட்டி மாமா வந்திருக்காரு வெளிநாட்டுல இருந்து, துபாயில இருந்து வந்திருக்காரு, எனக்கு ஒரு பைக் வந்திருக்கு, என்ன அப்படியாது. இப்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னடா மச்சான் சந்தோஷம் என்னடா? அது என்னத்தை கேட்பாய்? ஒரு லிட்டர் பெட்ரோல் கிடைச்சிருக்கிறா. டோபமைன் ஹோமோன் சொல்றான். இப்ப டோபமைன் ஹோமோன் எதுல சொல்றது? ஒரு நாள் காட்டும் ஹாப்பி, என்ன கட்டும் குதூகலம், பெரியப்பா ஒரு லிட்டர் பெட்ரோல் தந்துடா, இப்படி ஒரு புதைகள் கிடைக்கும் மாதிரி. இதுக்கு சிரிச்சா அது டோபமைன் ஹோமோன் சொல்றதுக்கு அவர் நோமல் விளங்கிட்டா. இன்னொரு ஆளுக்கு டோபமைன் ஹோமோன் சொல்லணும். அது யார் என்றால் மனநோயாளி. ஸ்கிசோப்ரினியாங்கிற ஒரு மனநோய். மனநோயிலே ஆகப்பெரிய ஒரு மனநோய் தான் ஸ்கிசோப்ரினியா, பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் என்கிற அந்த நோய். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய மனநோய். இந்த மனநோய் இருக்கிறவர்களுக்கு டோபமைன் ஹோமோன் சுரக்கும். அந்த நோய்க்கு பிரச்சனையே அதான், டோபமைன் ஹோமோன் சுரக்கிறது. சுரந்த உடனே சும்மா சிரிப்பாங்க. அப்ப தனியை சிரிச்சா என்னன்னு சொல்ற? அப்படி சொல்லு, தனியை சிரிச்சா அப்படி சொல்லு, விளங்கிட்டா? அப்ப அவருக்கு சும்மா சுரக்கும். சும்மா கடுமையா சிரிப்பார். அது சுரந்த உடனே ஒரு ஆள் பேசுற மாதிரி இருக்கு. அதை சொல்றது ஹலூசினேஷன். என்ன என்ன சொல்ற? ஹலூசினேஷன். அவருக்கு சொல்றது ஆடிட்டரி ஹலூசினேஷன் என்றால் காதில் ஒரு ஆள் பேசுற மாதிரி சத்தம் கேட்கும், ஒரு ஆள் கதைக்கும். நம்ம சொல்ற சில மனநோயாளர்கள் தனியை கதைக்கிறதானே, தனியை கதைக்கணும். நாம சொல்ற தனியை கதைக்கல, அவருக்கு மைண்ட் வாய்ஸ் ஒன்று கேட்குது, அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்க. விஷுவல் ஹலுசினேஷன் என்றால் அவருக்கு உருவம் தெரியும். ஒரு ஆள் நான் போ சில சும்மா அடிக்கிற அங்கிற போ அங்கிற, அது என்ன விஷுவல் ஹலுசினேஷன். இதெல்லாம் எதனால ஏற்படுது? டோபமைன் ஹோமோன் கூடுதலா சுரந்தோம்னா ஆள் தெரியும், சத்தம் தெரியும். டைட்டரி ஹலுசினேஷன் சொல்றது உடம்புக்குள்ள ஊர்ந்துக்கு போற மாதிரி இருக்கும், இப்படி தட்டிக்கிட்டு இருக்கும். விளையிட்டா இந்த மாவனல்ல செங்கல் பாலத்தில் ஒரு நாள் குளிக்கிறதுக்கு போயிட்டீங்க, ஒரு ஆள் உட்காந்துட்டீங்க, சரியா? இப்படி தலையை தட்டுறார், தலையை எப்படி தட்டுறார், கட்டி போட்டு மடியில் இருக்கிற சாதனை எப்படி தட்டுறார், கொண்டு நடக்கணும். தலையிலிருந்து ஒன்றும் கொட்டுடையும் இல்லை, மடியில் இருக்க ஒன்றும் நரம்பையும் இல்லை. தலையை தட்டுறார், மடியை தட்டி விட்டு போட்டு திரும்ப தலையை தட்டுறார், சாரத்தை இப்படி உதவுகிறார், தலையை தட்டுறார். நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டீங்க. குளிக்க போய் கிட்டத்தட்ட நீ ஆற்றுல குளிக்கிற டைம் தெரியும் தான், ஒரு 1 hour 2 hour அப்படியே குளிச்சு போட்டு திரும்ப ஏறிக்கு வரோம். அதே தட்டிட்டீங்க. இவ்வளவு முடி கொண்டு போச்சு, இவ்வளவு முடியும் அவருக்கு கொண்டு போச்சு. அந்த ஊர் பிள்ளைகிட்ட கட்டன்
இவர் எவ்வளவு காலமா இப்படி செஞ்சுக்காரு, நாங்க புத்தி செஞ்ச காலத்துக்கு இவர் இவரத்தை குந்திக்கிட்டு தான் செஞ்சுட்டீங்க. இது சிக்ஸோபுர்னியம் பேசினார். அவரோட மைண்ட்ல அவரோட தோட்டம் என்ன தெரியுமா, இந்த தலையால புழு வெட்டக்கிறாங்க. இந்த தலையால புழு வெட்டக்கிறாங்க. புழு வெட்டக்கிறாங்க என்ன செய்வோம், தட்டி விடுவோம். தட்டினா அவரை கண்ணுக்கு ஹலுசினேஷன், விஷுவல் ஹலுசினேஷன். மடி நிறைய புழு கொட்டு படும், அவர் கண்ணுக்கு தெரியும். அதை மடியில தட்டி விடுவார். தட்டினக்குள்ள திரும்ப இங்க ஊரும், அது டைட்டரி ஹலுசினேஷன். அதை திரும்ப தட்டுவார். தட்டினா விஷுவல் ஹலுசினேஷன், புழு நரம்பு. கையால தட்டுவார். நிம்மதி இருக்குமா ஒரு மனுஷன்? நம்ம நினைக்கிற இந்த பைத்தியம் பிடிச்சாக்கள் கல்லால் அறியிற பாடி பண்ற ஆகாது. அவர்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை பக்குவம். நாம பைத்தியம் என்று சொல்லப்படா, மனநோயாளர்கள் என்றுதான் நாம சொல்றோம். நம்முட குடும்பம், நம்முடைய இனம், நம்முடைய ஆட்கள் தானே. விளங்கிட்டா? ரொம்ப அவங்க ரொம்ப கஷ்டப்படுறார்கள் அவங்க. அதனால அல்லாஹ் அவங்களை சும்மா சொர்க்கத்தை கொடுக்குறான் இதை தூக்கி. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்றால், இந்த ஹலுசினேஷன் எல்லாம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் டோபமைன் ஹோமோன் கூடுதலா சுரக்கிறது மனநோயாளர்களுக்கு. அந்த டோபமைன் ஹோமோன் என்ன செய்யுதுண்டா, இந்த தூள் ட்ரக்ஸ், இது அந்த போதைப் பொருள் பாவிச்சாக்களுக்கு சுரக்க தொடங்கும். விளங்கிட்டா? சுரக்க தொடங்கும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நல்ல மருந்து ஒன்று இருக்காம், நல்ல ஒரு மருந்து ஒன்று இருக்காம். 1.5 லட்சம் ரூபாவாம். குட்டிச்சா ஒரு வருத்தமும் வராதாம். ஒன்றுமில்லாம குடிச்சாலும் முடி நிறைக்காதாம், இளமை இருக்குமா மண்டா. வேண்டுவோமா இல்லையா? காசு கொடுத்து லட்சக்கணக்கில் காசு கொடுத்து மருந்து எடுத்து ஆட்டுமா, இளமையா இருக்குமா, நல்ல ஒரு சுறுப்பா இருக்குமா, நோய் ஒரு நாளும் வராதாம். நான் வெச்சினேன் அப்படி நோய் வராதுன்னு, நோய் வராதாம், நோய் எதிர்ப்பு சக்தியாம், இளமையா இருக்குமா என்று அதை பாதிப்போம். என்ன காசு கொடுத்து பாதிப்போம் தானே. ஆனா நம்மளோட ஆட்கள மூளையில பவரை பாருங்க. காசு லட்சக்கணக்கில் கொடுத்து நோயை வேண்டி குடிக்காம, அதான் போதே. நல்ல தெரியும், இதை குடிச்சா நம்ம சாகுவோம், இதை குடிச்சா நாம பைத்தியம் ஆகுவோம், இதை குடிச்சா நாம தனியை சிரிப்போம், இதை குடிச்சா நாம இதுக்கு அடிமையாகுவோம், இதை குடிச்சா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, இதை குடிச்சா நமக்கு ஆண்மை இல்லாம போகும் என்று நல்லா தெரிஞ்சு டெய்லி 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா. எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து சொன்னார், ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன், ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய்க்கு ஐஸ் பாரு. ஒரு நாளைக்கு 25,000. அவனோட இன்கம் என்ன, அவனோட வசதி என்ன, எவ்வளவு ஒட்டண்டியா போயிருப்பான் அவர். நான் இதுல இருந்து வெளியில வரணுமா உள்ள வைக்கிறேன். சாதாரணமான விஷயம் இல்லை சகோதரர்களே. இந்த போதைப் பொருள் பாவனை என்பது நம்மளை எப்படி கொண்டு போய் சேர்க்கும்? நாம காசை கொடுத்து மருந்தை தர்றதுதான் புத்திசாலித்தனம் என்போம். ஆனால் காசை கொடுத்து நோயை தர்றதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சில புத்திசாலிகளை வேலையா தெரியுது. அப்ப எந்த அளவுக்கு அறிவு அழகு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாவனைகளால் டோபமைன் ஹோமோன் கூடுதலா சுரக்கும். டோபமைன் ஹோமோன் கூடுதலா சுரந்தா தற்காலிக சந்தோஷம் இருக்கு. தற்காலிக சந்தோஷத்துக்கு இந்த உடம்பு இயல்பாக்கம் அடையும். அந்த ஹோமோன் சுரந்த அந்த நேரத்துக்கு அந்த ஹோமோனை கேட்கும் இந்த மற்ற உடம்புகள். அதாவது மூளையில ஹைப்போதலம்ஸ் அதை கேட்கும். மூளையில ஹைப்போதலம்ஸ் அந்த டோபமைன் ஹோமோன் சுரக்கணும். அப்ப இதை பாவி இதுல இருக்கிற எத்தனால் தேவை, போதைப் பொருள் இருக்கிற எத்தனால் தேவை உடம்பு. அந்த எத்தனாலை ஏற்றி அதை எடு என்று தெண்டிக்க இவருக்கு பித்து பிடிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், நித்திரை இல்லாம ஆகும், துடிச்சு திரிவான். அப்ப இவர் பகருவார். இப்ப இவர் 2வது தடவை பாதிக்கப்படுறார். ஒரு ஆளுக்கு ஒரு 4 தடவை ஃப்ரீயா கொடுத்தா, உங்களை யாருக்காவது ஒரு மாணவனை பிடிச்சு மச்சான் அப்படி என்று கதைச்சி தலையெழுதுறாரு, இது அந்த மாதிரி சாமான் படு சட்டப்படி சாமான் என்று சொல்லி 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 கணக்கில் ஒரு ஆளுக்கு ஒரு 4 தடவை கொடுத்தா 5வது தடவை 4க்கு சேர்த்து காசு கொடுத்துருவாங்க. நான் ரவுட் அடிக்கிற ஃபோன் களவு போகும், உம்மாட ஃபேஸ் காணாம போகும், பாப்பாட ஃபேஸ் போகும், ரவுட் அடிக்கிற கேஸ் சிலிண்டரை விற்கிற, இப்படி அவர் கள்ளன் அவமாறுவார். காசு வேணுமே, ஸ்கூல்ல பான், ட்விட்டர் எம்பான், புக்கம்பான், வீட்டை காசுகள் போகும், களவு போகும். என்னட்டு ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒருவர் உங்களோட பகுதியில தான், இந்த பகுதியில தான் ஒரு இடத்துல நான் ஒரு கவுன்சிலிங் நிகழ்ச்சிக்காக போயிருக்கேன். ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம், அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சர் அன்றைக்கு சந்திச்சு என்ற புள்ள கொஞ்சம் கையாடல் செய்தார். நேரா வீட்டை கொஞ்சம் காசு களவு போகுது,
நான் நல்லா நோட் பண்ணேன், இந்த மகன் தான் தூக்குறான், இதுக்கு முன்ன காசு கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்கிறான், ஒரு 10ஆம் ஆண்டு தான் படிக்கிறான் சார், பயமா இருக்கு, அவரை நான் கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் குறைவிட்டு அனுப்புறேன், கொஞ்சம் ஆளை பிடிச்சி கொஞ்சம் ஒரு கவுன்சிலிங் கொண்டு கொடுத்து பாருங்க. அப்போ நம்ம மைண்ட் ரீடிங் செய்யறேன்ட்டு ஆளை வச்சுக்கிட்டு ஒரு மைண்ட் ரீடிங் செஞ்சு அப்படியே ஆளை ஹிப்னோட்டிஸை தூக்கத்துக்குள்ள கொண்டு போய் அப்படியே பேச விட்டா தூளுக்கு பழகிட்டார். அவர் சொல்றாரு, ஒவ்வொன்றா சொல்லுவார், அவருக்கு தெரியாது, எல்லாம் சொல்லுவார். இப்போ ஃபெஸ்ட்டுக்கு சாட்சியை வீட்டை களவெடுத்த, மாலையை களவெடுத்த, ஃபோனை களவெடுத்த, வீட்டை வாப்பட காசெல்லாம் களவெடுக்கிற, என்னால் இது பாவிக்க எல்லாமே இருக்குது, ஆனால் பழக்கினாரு, எனக்கு இன்னார் பழக்கினேன் அப்படி இப்படி என்று கேட்டு அந்த பையன் சொன்னான், உங்களோட பகுதியை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு முஸ்லீம் ஸ்கூல் ஓலெவல் பிடிக்கக்கூடிய, ஓலெவலுக்கு தயாராகக்கூடிய, அடுத்த வருஷம் ஓலெவல் எழுதக்கூடிய அந்த ஸ்கூல்ல அந்த வகுப்புல உள்ள மொத்த முழு மாணவர்களும் பாதிக்கலாம், மொத்த மாணவர்கள் மொத்தமா பாதிக்கலாம். எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனாம் ஆண்டு, 2018ஆம் ஆண்டு நடந்த சம்பவம், இந்த குண்டுவெடிப்புக்கு முன்ன நடந்த சம்பவம். விளங்கிட்டா? அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்னா கையாடல் செய்யும், களவெடுக்கும். அப்ப இந்த போதைப் பொருள் பாவனை டோபமைன் ஹோமோன் என்ன செய்யும், கூட்டும். அதை கூட்டின உடனே அது தேவைப்படும், அது தேவைப்பட்டா அவர் ஏதாவது செய்வார். என்னட்டு ஒரு மாணவனை கூட்டிட்டு வந்தாங்க, அந்த மாணவன்கிட்ட கேட்டேன், உனக்கு ஏது காசு, உனக்கு ஏது காசு, அப்படி இப்படி விட்ட களவெடுத்து அங்க எடுத்து இங்க எடுத்து. இப்ப என்ற அடுத்த கேள்வி என்ன என்றால், சரி அதுக்கு மேல என்ன செய்வாய், இனி வீட்டை எடுக்கிறதுக்கு முடிஞ்சு என்ன செய்வாய், உனக்கு காசே இல்ல, வீட்டுல ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க, உன்னதான் பிடிச்சிட்டாங்களே, என்ன செய்வாய்? இதுக்கு ஒரு வழி இருக்கணும். என்ன வழி? வல்லாஹி இது ஒரு மாணவன், நான் அதை தோண்டி எப்படி எல்லாம் இது நடக்குன்னு பார்க்கணுமே, கேட்டேன், எப்படி காசு இல்லை என்ன செய்வார், பாய்ப்பு இப்படா, காசு இல்லாம இப்படா பாய்ப்பார். 7 பேர் ஆள் பிடிச்சு கொடுத்தா ஒன்று ஃப்ரீ, 7 பேர் ஆள் பிடிச்சு கொடுத்தா ஒன்று ஃப்ரீ. அந்த 7 பேர் மாறு தெரியுமா, கூட இருக்கிறவன், தாத்தாட மகன், மச்சான், மாமாட மகன், சொந்த காக்கா, சொந்த பெரியாப்பட மகன், வகுப்புல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, எப்படியோ இவனுக்கு இது பாவிச்சே ஆகணும், அவன் ஒரு கவுன்சிலர் ஆயிடுவான். ஆளை பிடிச்சி கதைச்சி தலையை கழுப்பி, அது அந்த மாதிரிடா, எனக்கு ஒரு சதமந்திர தேவையில்லை, நீ வேண்டா, வேணுமென்ற இடத்தை காட்டுறேன் கதைச்சி ஒன்று அனுப்பி செல்வான். சார் 1 அடி, இன்னொன்று அனுப்பி, எப்படி அன்னைக்கு பொழுது படுறதுக்கு இடையில 7 பேர் அனுப்பிட்டு விளைச்சி போய் முடியுமா, அவனுக்கு இருக்கையே அது இல்லாம அது அடுத்து பொழுதுதான் பார்ப்பான், தம்பியை பழகு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானம் விளங்கும். வெட்டிகோலோ டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தமிழ் பொடியன், ஒரு ஹிந்து பையன் பாவிச்சு ஆகணும், வீட்டை போய் பாப்பா உமா கிட்ட அம்மா கிட்ட காசு கேட்க, அம்மா இல்லைண்டா, வெள்ளமான் விலகல, கத்தி எடுத்து ஒரே குத்து, உமா அந்த இடத்துல செத்துட்டான். தங்கச்சி ஓடி வந்து பிடிச்சா, தங்கச்சிக்கு ஒரு குத்து, 2 பேர் செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி ஒட்டச்சி கதை காசை எடுத்து போய் தூள வேண்டி அடிச்சது போலதான் பார்க்கான். அம்மாவும் செத்துட்டா, தங்கச்சியும் தக்கிட்டா, அவன் தூக்குறது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்ன நடந்தது. அப்ப இந்த பாவனை எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா, ஒரு மனுஷனை எப்படி அழிக்குது தெரியுமா? எல்லாத்துக்கு காரணம் என்ன, அந்த டோபமைன் ஹோமோன் சுரக்கிறது. சகோதரர்களே, நீங்க மாணவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப கவனமாக இருக்கணும். இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, இதுல இருந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்றால், அந்த காசு இல்லாம 7 பேர் சேர்த்து கொடுத்து ஒன்று அடிக்கிற ஒரு நிலைமை வந்துட்டா, அவனை சுத்தி இருக்கிற நாம 7ல் உண்டாகுவோம். அதனாலதான் சொல்றேன், நீங்க யாரோட பழகுறீங்கன்னு பார்த்து நடக்கும். நீங்க பெரிய பாதுகாப்பா இருப்பீங்க, உங்களை கதைச்சு மடக்குவான். அதுக்கு வேற பேர் சொல்றான், சி அது இல்ல, இது வேற நாம. ஒரு ஸ்கூல்ல, ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூல்ல நம்முடைய முஸ்லிம் மாணவிகள் ஒரு சிலர் தூள் பாவிச்சுட்டாங்க. பிரின்சிபல் ரகசியமாக அதை பிடிக்கிறார், பிடிச்சு அப்படியே விசாரணை எடுத்து அவ்வளவு வகுப்புல உள்ள அவ்வளவு பேருக்கும் ஒரு தனி ஒரு அறையில் ஒரு கவுன்சிலிங் ஏற்பாடு செய்யப்பட்டாச்சு. நம்ம போயிருக்கோம், பிள்ளைகளை கூப்பிட்டு முதல் விசாரணை, ஏம்மா இதை செஞ்ச, இது உனக்கு என்னன்னு தெரியுமா, எப்படி பழகின? இல்லை பாய்ஸ் கிளாஸ்ல உள்ள பாய்ஸ் சொன்னாங்க,
எக்ஸாம் நெருங்கி இருக்க போல சொன்னாங்க, இதை பாவிச்சா தூக்கம் வராது, நல்ல ஞாபக சக்தி வரும், நல்லா படிக்கலாம். நாங்க இதை வச்சுதான் படிக்கோம், நாங்க ஓலை எடுத்து காட்டுறோம் பாருங்கன்னு சவால் விட்டாங்க. நாங்களும் ஓலை எடுக்கணும் தாங்கன்னு நாங்களுக்கு ஆசை கொடுத்தோம். விளங்கிட்டா எப்படி சமாளிச்சிருக்கான்னு. அவனுக்கு 7 பேர் ஆள் தேவை, அந்த 7ல் 4 பொம்பளை பிள்ளைகளா போச்சு. அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக்கா, அடிச்சா தூக்கமே வராது, பட்டிச்சா அப்படி என்ன நினைப்பிருக்க வேண்டிய. இப்போ உங்களோட தேவை என்னங்கிறத அவன் டயக்னோஸ் பண்ணி அந்த தேவையை உங்களுக்கு ஆசை ஊட்டி உங்களால் அதை பாழாக்கி நாடு நாசமாகும். நாடு நாசமாகும் தான் யதார்த்தமான ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்ப நம்ம நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு காரணம் இந்த தூள் தான். பெட்ரோலுக்கு விலை, அரிசிக்கு விலை, பெட்ரோல் இல்லை, இறக்குமதி இல்லை, யூரியா பயலை இல்லை, காரணம் டாலர் இல்லை. டாலர் எப்படி இல்லாம போனேன்? ஒரு விஷயத்தை யார் யோசிக்கல தெரியுமா? டாலர் எப்படி மகன் இல்லாம போனேன்? இந்த அரசியல்வாதிகள் வீட்டுக்கு பதுக்கினாங்க. அரசியல்வாதி இதுக்கு முன்ன பதுக்க இல்லையா? இதுக்கு முன்ன இருந்த அரசியல்வாதிகள் பதுக்கலையா? பதுக்கினா அப்ப பதுக்கினா அப்ப முடியாத டாலர் இப்ப எப்படி முடிஞ்ச? அப்ப அரசியல்வாதிகள் மட்டும்தான் பதுக்கினாங்க. இப்ப அரசியல்வாதிகள் மட்டும் பதுக்கல, இப்ப தூள்காரம் தூள் பண்றாங்க. தூள் என்றா சிம் அந்த 5000 6000 ரூபாய் இல்ல, இந்த தூள் ஆயிரக்கணக்கு 1000 கோடி கொடுத்துட்டால் ஒரு ஷாப்பிங் பேக் தூள். அது வேலை அப்படித்தான். 1000 கோடி கொடுத்துட்டான் ஒரு ஷாப்பிங் பேக்ல கொஞ்சம் தூள் வரும். இந்த தூள் இந்த இலங்கையில இறக்குமதி ஆகுது என்றால் கள்ளத்தோணியில். எனவே அதே கள்ளத்தோணியில் டாலர் கோடிக்கணக்கான டாலர்கள் வெளியில போகுது. தூள் வந்துச்சு, டாலர் குறைஞ்சுது, தூள் அடிச்சவன் அதுல கிடக்கான். நாட்டுல நாம நாசமாய் கிடக்கு. ஒரு கேஸ் சிலிண்டருக்கு 2 நாள் லைன்ல நிற்கும். ஒரு பெட்ரோலுக்கு 4 நாள் 3 நாள் லைன்ல நின்று கடைசியா விரல்லையா மட்டும் மனம் பத்தி எரிஞ்சு போறோம். அரிசி வாங்க முடியல, கறி வாங்க முடியல. 1 கிலோ தக்காளி பழம் 800 ரூபாய்க்கு வாங்குறோம். இன்றைய சூழ்நிலையில மனுஷனால சாப்பிட முடியல, உழைக்கிறது மிஞ்சில. இன்றைக்கு ஒட்டுமொத்த இலங்கையும் கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணகர்த்தா இந்த தூள், இந்த போதைப் பொருள். இந்த போதைப் பொருளை விற்கிறவன் வாங்குறவனும் நம்முடைய நாட்டு டாலரை இல்லாமக்கிட்டான். பாவிச்சவன் அந்த குடும்பத்தை நாசமாக்கிட்டான். பாவிக்காதவன் டாலர் இல்லாம நாசமாக்கி இருக்கிறான். மொத்த பிரச்சனை இதுல நடக்குது. இப்படிங்க எப்படி நாடு நல்லா இருக்கும்? மாணவர்கள் நீங்க நல்ல ஒரு எதிர்காலத்து இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள், நீங்க வருங்காலத்து சந்ததிகள். நபி அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு நமக்குள்ள நடக்குது. இன்னக்கும் விவசாய செயல், நம்ம வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளாக மாறுகிறோம். நம்மள நிறைய மாத்துறாங்க. உண்மையிலே யாரு தூளுக்கு அடிமையானோ, போதைப் பொருள் பாவிச்சாரோ, அவர் வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைதான். அவர்கிட்ட என்ன இருக்காது? ஒரு லீடர்ஷிப் பவர் ஒன்று இருக்காது. லீடர்ஷிப் தன்மை. ஒரு பெத்த வாப்பாக்கு பிள்ளைய கட்டுப்படுத்த இயலாம போகும். அவர் ட்ரக்ஸ் பாவிச்சார். மகன் நெஞ்சோம் தண்ணீருக்கா வண்டி சொல்ல இயலாது. எடுப்போம் இவர் அப்படித்தான் நிற்ப. தண்ணீர் பிள்ளை பாப்பாவை மதிப்பானா? உமா பாப்பாவை மதிப்பாவா? மாமனார் மருமகனை மதிப்பானா? நானா தம்பியை மதிப்பானா? பொஸ்ஸா இருப்பார், வேலையிடம் மதிக்க மாட்டான். அவர் ஆளுமையற்றவர், அவர்கிட்ட தலைமைத்துவம் இல்லை. அவர் வெறும் வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரை. அவர வாய்ஸுக்கு பவர் இருக்காது, அவரை கருத்து எடுபடாது. அவர் வெறும் ஒரு காற்றூதின ஒரு பந்து தான். அவ்வளவுதான். வெறும் ஒரு பலூன், காற்றூதின பந்து தான் அவர். இப்படித்தான் இந்த தூள் பாவனையாளர்களுடைய. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு வந்திருக்கிறா இல்லையா? வந்திருக்கிறா இல்லையா? ரைட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். விட தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. சரியா? நான் ஒரு ஹதீஸ் சொன்னேன். யூஷகுல் உமம் அன் ததஅ அல்-அகலத்து இலா கஸ்அத்திஹா அன் ததஅ அல்-உமமு அலைக்கும். உங்களுக்கு எதிராக பல சமூகம் ஒன்று சேரும் ஒரு காலம் மிக சீக்கிரம் பெறும். கமா ததஅ அல்-அகலத்து இலா கஸ்அத்திஹா. சாப்பிட்டு தட்டை வச்சுக்கிட்டு அதை முடிப்போம் வாங்கன்னு சொல்றத போல
என்ன அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளராகி ஒரு சஹாபியின் பெயர் சொன்னேன். தெரிஞ்சாக்கள் கையெழுத்து. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒரு சஹாபி, அதை 2-3 தடவை சொன்னேன். தெரிஞ்சாக்கள் கையெழுத்து. அப்ப நல்லா கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கீங்க. மாஷா அல்லாஹ், நிறைய பேர் தூக்கி இருக்கீங்க. இதுக்குள்ள ஆற சொல்றேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. முடிச்சு. அடுத்தது டோபமைன் ஹார்மோன் கூடுதலாக சுரக்கக்கூடியவர்கள் யார் என்கிற லிஸ்டில் 2 மனநோயாளர்களுடைய பெயர் சொன்னேன். 2 மனநோய் சொன்னேன். அந்த 2 மனநோயில ஏதாவது ஒரு நோயை சொல்லலாமா? ஒரு நோய். பைபோலர் எஃபெக்ட் டிஸார்டர். வாங்க முன்னுக்கு வாங்க. பாப்போம் அடுத்த கேள்விகளுக்கு 6 பதில் சொல்றீங்க. பாப்போம். இப்ப தேநீர் இடைவெளி கொடுப்போமா? தேநீர் இடைவெளி கொடுப்போமா? அடுத்தது நான் பேசுறது நல்லா கவனிங்க. ஹதீஸ் சொன்னா ஹதீஸ், அதுல கிரந்தம் சொன்ன கிரந்தம், அறிவிப்பாளர் சொன்ன அறிவிப்பாளர், நோயில பேர்கள் செல்லக்கூடாது. அவர் சொன்னார் பைபோலர் ஒரு நோய், இன்னொன்று ஸ்கிசோப்ரினியா. இன்னொன்று என்ன? ஸ்கிசோப்ரினியான்னு சொல்றது. அதுக்கு தமிழ்ல சொல்றது உளப்பிளவு நோய். என்ன நோய்? உளப்பிளவு நோய். இன்னொன்று பைபோலர் எஃபெக்ட் டிஸார்டர் என்றால் இருதுருவம். அந்த இருதுருவம் என்கிறது உளப்பிளவு நோய் என்கிறதும் இந்த டோபமைன் ஹார்மோன் கூடுதலாக சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய். அதை நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது, இந்த போதைப் பொருள் பாவிக்கக்கூடியவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு போக போக தூக்கம் குறையும். இந்த டோபமைன் ஹார்மோன் சுரக்க என்ன செய்யும் என்றால், அந்த மனநோயாளர்களுக்கு இருக்கிற அதே சிம்டம்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. அவங்களுக்கு தூக்கம் குறையும், பசி இன்மை ஏற்படும், நான் வறண்டு போகும், தண்ணி என்ன செய்யும், கூடுதலாக தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு தேவை என்ன செய்யும், ஏற்படும். அது மட்டும் இல்லாம இவர்களுக்கிட்ட ஆண்மை இல்லாம போகும். போக போக அவர்கிட்ட ஆண்மை என்கிற அந்த ஆணினுடைய தன்மைகள் எல்லாம் அப்படியே குறைஞ்சு என்ன செய்யும், போகும். அடுத்தது, அவர்கள் தனியே பேச தொடங்குவார்கள். கிரோண்டியஸ் டெலூஷன் என்கிற ஒரு பிரச்சனை. என்ன? கிரோண்டியஸ் டெலூஷன் என்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும். கிரோண்டியஸ் டெலூஷன் என்றால் என்னென்றால், இந்த தூள் இந்த கேஜி பாவிக்கிறார்கள், இந்த தூள் பாவிக்கிறார்கள் ஒரு தன்மை வரும். என்னென்றால், அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி கிடைத்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், அவங்களுக்கு ஒரு பவர் கிடைச்ச மாதிரி வரும். அதான் அடிச்சுக்க போறது, நான் நினைச்ச அந்த நாட்டை மாத்தலாம், இந்த இலங்கை என்ற விரலுக்குள்ள சுத்துவேன் அப்படிங்கிறது. அவங்க பெரிய பில்லியனராக பேசுவாங்க. நான் அவங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் காசு தரேன், நீங்க அதை வச்சு நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று செய்யுங்க அப்படியம்மா. நான் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதியோட பேச போறேன்பா. கிரோண்டியஸ் டெலிவிஷன் எத்தனை, நான் எத்தனை மகதி அலை இஸ்லாத்தை பார்த்திருக்கிறேன்னு தெரியுமா? என்கிட்ட கூட்டிக்கு வருவாங்க. நான் தான் மகதி அலை இஸ்லாம் டாக்டர், நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் கிட்டத்துல ஒரு பொம்பளை தூள் பாய்க்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பொம்பளைய கூட்டிக்காங்க, ஈசா நபியோட வைஃப். ஆமாத நான் கிட்டத்துல ஈசா நபியோட வைஃப், ஒரு யூனிவர்சிட்டி பிள்ளை, எல்லாம் பழகிட்டாங்க. அப்ப இது கிரோண்டியஸ் டெலிவிஷன் விளங்கிட்டா. ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வராங்க. எப்படின்னா, அவருக்கு நேர் அல்லாஹ் கிட்ட இருந்து வஹி வருதான், இந்த உலகத்தை அவர் திருத்தி அமைக்க போறாராம் அப்படின்னு பள்ளியில் எழும்பி பயம் பண்ணா, நம்மளாக்கள் என்ன நினைக்கிறேன், பள்ளியில ஒழும்பி ஒருத்தர் ஒரு நாளும் இல்லாம அல்லாஹ் கிட்ட இருந்து வஹி வருது, இந்த முறை ஹஜ்ஜிக்கு போறாங்களுக்குள்ள 500 பேர் ஹஜ்ஜி தான் ஏற்றுக்கொள்ளப்படும், எனக்கு நேரம் வஹி வந்துட்டு நீங்கெல்லாம் இந்த கட்டளைக்கு கட்டுப்படலாட்டி உங்களை எல்லாம் அல்லாஹ் அழிப்பான் என்று பேசி சுபவு குறவு
பள்ளியில் ஒளி பேசினோடனே இமாம் அசரத்தை புட்டிச்சு, இவர் பெரிய ஒரு ஆச்சார மகன், அந்த ஊர்லயே பெரிய ஒரு ஆச்சார மகன், அப்படியே கொண்டே பேசி நான் ரூம்ல வச்சுக்கிட்டு உடனே ஆச்சியார் எங்க அடிக்க, நான் மில்லுக்கு அடிக்க, கொஞ்சம் வாங்க பொடி, எனக்கு ஜின் பூந்துட்டு போல கிடக்குது. வந்தா வேட கணிப்பு என்னன்னா ஜின் பூந்துட்டு. அப்ப அந்த கிழக்கு மாகாண ஏரியாவிலேயே ஜின் பெறட்டுண்டா நமக்கு தம்பாரம் எங்க ஜின் பெற சொல்றா எங்க வரோம். ஒரு காலத்துல ஜின் பெரசி நாக்கள் தானே கூட்டிட்டு வரோம். வந்து வெயிட்டிங் ரூம்ல வச்சுட்டு கவுன்சிலிங் ரூம்ல வந்து வாப்பா சொல்றார், மகனுக்கு ஜின் ஒன்று பூந்துட்டா சார், 5 நேரம் தொழுகிற பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை, இப்படி பிள்ளை கல்யாணம் இப்போ கேட்டு வச்சிருக்கு, பிள்ளைக்கு ஜின் பூந்துட்டா சார், உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், கொண்டாந்து கேட்டா என்ன செஞ்சாங்க இந்த சம்பவத்தை சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், தம்பி என்னமோ பாவிக்கிறான் கேட்டது. இந்த கதிரையை விட்டு அப்படியே எழுப்பினார் ஆஜியார், எனக்கு அடிக்கிறதுக்கு தான் நீ அங்காத என்ன கேள்வி கேட்டாய் நீ என்ற பிள்ளைய பத்தி என்றதான். என்ன அசரம் நீங்க இப்படி கேட்கணும், வீடு ஒரு சிகரெட் குடிச்சிக்க மாட்டேன், இப்படி பிள்ளை வளர்த்துருக்கீங்கன்னா ஒற்று விளக்கவும் இல்லை அசரத்துக்கு, சின்ன சரத்து வேண்டாம், கூட்டிட்டு வாங்க அந்த சின்ன காட்டுறது அப்படியே வந்தார், அப்படியே இருப்பாட்டி இருக்குது. இப்ப இதை பாவிக்காக்கள்கிட்ட அந்த இது போகல, அவர்கிட்ட நேரடியா என்ன கேட்கிறேன்னேம்மா, நீங்க என்னமாலும் பாவிச்சாங்க கேட்டா இல்லை நஞ்சிடுவோம், அப்படியே வச்சு தம்பி பேர் என்ன, இந்த கடைசியா எப்ப பாவிச்ச, போன வெள்ளிக்கிழமை. அதுக்கு பிறகு 2 பழமையாக மக்கள் பாதிக்கிறதுல 2ல தான் இந்த நோய் வரும். அந்த 2ஐயும் நான் சொல்ல விரும்பல உங்களுக்கு. அந்த 2ஐயும் சொல்லி ஏயா பியா கேட்டு ஏண்டா இப்ப விளங்கிட்டாச்சு, பிள்ளை என்ன பாதிச்சுக்காரண்டு, இதுக்கு மருந்து கொடுக்கணும். நம்மக்கிட்ட அதுல நாட்டு மருந்து இருக்குது, நாங்க ஆயுர்வேத மருந்து கொடுப்போம். நாட்டு மருந்தை கொடுத்து ஆளுக்கு 2 கிழமை தொடர்ந்து மருந்து கொடுத்து ஆளை நீட்டலுக்கு கொண்டு வந்தது. நான் என்ன சொல்ல வரேன், இதை பாதித்தவர்கள் கிரோடிஸ் டெலிஷன் பேச தொடங்குவார்கள். தனக்குள்ள ஒரு சக்தி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகும். இதனால உயிரிழப்புகள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? இலங்கையில இந்த கோவிட்-19 வந்து எத்தனை வருஷம், கோவிட்-19 என்றதுலயே உங்களுக்கு வழங்கணும், 19ல வந்துச்சு. என்ன 99ல என்ன செஞ்சிச்சு, 19ல இருந்துச்சு, 2019ல வந்துச்சு. அப்ப 19ல வந்ததுனாலதான் அதுக்கு கோவிட்-19 என்று பேரு. இன்றைக்கு வரைக்கும் இலங்கையில் கோவிட்டால மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு? எண்ணிக்கை 5520. இன்றைக்கு வரைக்கும் இதால மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 5520. அப்ப 99ல வந்து 19ல வந்து 20, 21, 22, இப்ப 6 மாசம் போயிட்டு 3.5 வருஷம். சரியா? சரி, ஒரு வருஷத்தை விடுங்களேன், 2.5 வருஷம். 2.5 வருஷத்துக்கு 5520 பேர் இன்றைக்கு வரைக்கும் இலங்கையில மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை. 2.5 வருஷத்துக்கு 5520 பேர், அவ்வளவுதானே? சரி, இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில் வருஷத்துக்கு புகைத்தலால் மட்டும், பீடி சிகரெட்டால் மட்டும் மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை போடுது. தினகரனுடைய பேப்பர் கட்டிங் என்கிட்ட இருக்கு. வருஷத்துக்கு இந்த மத்த போதையால் அல்ல, மத்த போதை அதை விட கூட. நான் உங்களுக்கு புள்ளி விவரம் சொல்றேன். இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு சொல்லுது, பீடி சிகரெட்டால் மட்டும் வருஷத்துக்கு 25,000 பேர் சாவுறாங்க இலங்கையில். வருஷத்துக்கு 25,000 பேர். 2.5 வருஷத்துக்கு கோவிட்-19 5520 பேர். எது கூட? பீடி சிகரெட் கூட இல்லையா? வருஷத்துக்கு 25,000 பேர். அப்ப இந்த 2.5 வருஷத்துக்கும் 62,500 பேர் போயிருக்கும். சிகரெட்டால மட்டும் போயிட்டாங்க. சிகரெட்டால மூத்த நாட்கள் கூடயா, கோவிட்-19 வந்தாங்க கூடயா? சிகரெட்டான கூட. அப்ப சிகரெட்டை அவ்வளவு வேண்டாம், போதை வசதி எவ்வளவு? இதுக்கு பிசிஆர் கண்டுபிடிக்காதால அதுல புள்ளி விவரம் சரியா நம்ம தெரியல. அதுலயும் கோவிட்-19 மரணிச்ச எல்லாருக்கும் கோவிட்-19 தான் மரணத்துக்கு காரணம்னு சொல்ல முடியுமா? மௌத்தா போனதுக்கு போறோம் பிசிஆர் பாசிட்டிவ் கோவிட்-19 மரணம், அவ்வளவுதான். ஒரு பிரசவத்துல ஒரு பெண் மௌத்தாகிறா, பிசிஆர் எடுக்கிறாங்க பாசிட்டிவ்,
அந்த மையத்துக்கு என்ன பேரு? கோவிட்-19 மரணம். ஆனா உண்மையா கோவிட்டாலையா மரணிச்சேன்? இல்ல. அதுலயும் இந்த 5016 5520 ஒரு 5000 கழிக்க வேண்டியது. வெறும் 520 தான் அது. ஆனா சிக்கட்டால மட்டும் வருஷத்துக்கு 24,000 பேர் இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விவரம். நான் தனியா சொல்லல. எனவே எது ஆபத்தானது? இந்த போதைப் பொருள் பாவனை. வெறும் நெக்கோட்டின் இருக்கக்கூடிய புகையிலையில் இவ்வளவு என்றால் எத்தனால் இருக்கக்கூடிய வேறு பொருளில் இந்த போதை வஸ்துல இருக்கக்கூடிய எத்தனால் இது மூளை இம்பேலன்ஸ் பண்ணும், டோபமைன் ஹார்மோனை சுரக்க வைக்கும். ஒரு மனிதன் மென்டலாக அப்நார்மல் ஆகுறது அதில தான் கூட. அப்படிப்பட்ட இந்த பாவனைகள் எவ்வளவு பேர் சாவுறாங்க? நிறைய நம்ம உயிர்கள் இழந்துகிட்டு இருக்குது, செத்துக்கிட்டு இருக்கு. நம்ம கணக்கு தெரியாது, நமக்கு கணக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய ஆபத்தான ஒன்றுதான் இந்த போதை வஸ்து பாவனை. அப்ப இந்த போதை வஸ்து பாவனையாளர்களிடம் அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த கிரோனியஸ் டெலியூஷன் மனநோயில் அதுவும் என்ன ஒரு வகை இது இருக்கு. இதனால நடக்கக்கூடிய விஷயம் இவங்களுடைய ஆளுமை அப்படியே இல்லாம போகுது. இவங்க குடும்பத்துக்கு இவங்களால ஒரு அவமானம் ஏற்படுது. இவங்களோட மறுமை இதனால பாதிக்கப்படுது. நம்முடைய நோக்கம் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தானே. அதான மகன் நம்முடைய நோக்கம். மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில் நாங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். 5 நேரம் நம்ம தொழுகை ஆக வேண்டும். அப்ப 5 நேரம் தொழக்கூடிய நாங்க மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். இந்த தொழுகை என்பது இந்த போதை பாவனையிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து. தொழுகை என்பது சயின்டிஸ்ட் நிரூபிக்கக்கூடிய ஒரு மருந்து. தொழுகை நம்ம சும்மா அந்த மார்க்கத்தை மட்டும் குர்ஆன் மட்டும் இல்ல, சயின்டிஸ்ட் நிரூபிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தொழுகையாக இந்த பாவனையில நிலையில வருவான். எப்படி நிரூபிக்கிறாங்க? டாக்டர் கீத் மூர் உலக அறிந்த ஒரு பெரிய ஒரு டாக்டர். அவர் ஒரு புக் எழுதுறார், தி டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி. ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல் எப்படி உருவாயிச்சு அப்படிங்கிறதையும் அந்த செல்லை பிரிச்சு செல்லுக்குள்ள சைட்டோபிளாஸ்மை பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற நீர்ங்கிறது வரைக்கும் கொண்டு போனவர் தான் டாக்டர் கீத் மூர். அந்த டாக்டர் கீத் மூர் என்ன சொல்றாரு என்றால், ஒரு மனிதனுக்கு பாசிட்டிவான தாட்ஸ், நல்ல எண்ணங்கள், தப்பு செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, நல்லதுதான் செய்யணும் என்கிற அந்த உணர்வு வருவதற்கு காரணமாக இருப்பது நெற்றி பரப்பில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். நம்ம தலையில நெற்றியில இந்த மூளையில சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்கள் பார்த்தோம். என்ன? கோர்ட்டிசோல் ஹார்மோன், அசிடைல் கோலின், என்ன இது மாதிரி முக்கியமா நாம பார்த்துக்கிட்டு இருந்த ஹார்மோன் நினைப்பிருக்கா? வார ஹார்மோன் சென்னே எல்லா காலம் அதை கேள்வியா கேட்டு டோபமைன். இந்த டோபமைன் இது மாதிரி ஹார்மோன்கள் என்ன செய்து சுரக்குது. நெற்றி பகுதியில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் ஒரு பகுதி பாசிட்டிவை தோற்றுவிக்கும், இன்னொரு பகுதி நெகட்டிவை தோற்றுவிக்கும். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல அபூ ஜஹலை பற்றி சொல்லும் போது, நீ இந்த காரியத்தை இதோடு நிறுத்தவில்லை என்றால் ஃபைல்லம் தன்தஹி லனஸ்ஃபஅன் பின்னாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியாங்கறான் அல்லாஹ். ரைட்டா? அவன் இந்த பாவத்தை நிறுத்தவில்லை என்றால் கஅபத்துல்லாஹ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததை தடுத்த இந்த வசனம் இறங்கிச்சு. ஃபைல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின்னாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா. இந்த பாவத்தை நீ நிப்பாட்டலையா, பொய் சொல்லக்கூடிய, தவறு செய்யக்கூடிய, நெத்தியை பிடிச்சு நரகத்தில் போடுவேங்கிறான். நாசியானா நெத்தி முடியை பிடிச்சு நரகத்தில் போடுவேங்கிறான். அல்லாஹ் தஆலா படைப்பாளர் இந்த பொய் சொல்ற நாக்கறுப்பன்டா வாஸ்தவம் ஏற்றுக்கொள்ளலாம். தவறு செய்த கால கையை பிடிச்சி உடைப்பேன் நினைச்சிருந்தா அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நெத்தி பொய் சொல்லுதாம், நெத்தி தவறு செய்யலாம், அந்த நெத்தியை பிடிச்சு நரகத்தில் போடுவான். அல்லாஹ் எப்பவோ சொல்லிட்டான். ஆனா இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன இந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி என்ற புக்ல கீத் மூர் சொல்றார், ஒரு மனுஷன் தவறு செய்வதற்கு காரணம் நெற்றி பரப்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்.
அந்த ஹோமோன் இங்க சுரக்கிறது தான் அவனை பொய் சொல்ல வைக்குது, அவனை தவறு செய்ய வைக்குதுன்னு சொன்னார். குர்ஆனுக்கு நேர்பட்டுட்டா. இதே டாக்டர் கீட்மோர் சொல்றார், இதே நெத்தி பரப்புல சுரக்கிற ஒரு ஹோமோன் ஒரு மனிதனை என்ன செய்யும்? நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்க செய்யும். அந்த ஹோமோன் கூடுதலாக சுரப்பதற்கு ஒரு எக்ஸசைஸ் உண்டு என்று சொல்றாங்க. என்ன எக்ஸசைஸ் என்றால், புவியீர்ப்பு விசை நெற்றியோடு நேரடியாக தாக்கம் செலுத்தும் போது அந்த ஹோமோன் கூட சுரக்கும். புவியீர்ப்பு விசை நிலத்துல நெற்றிய வச்சா பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும், நல்ல எண்ணம் கூட வரும், நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் வரும், பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் வருமா? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விடயங்கள் பாவமான காரியங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும் என்கிறார். அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய தொழுகை என்பது மானக்கேடான விடயம், போதை வஸ்து பாவனை, பாவமான காரியங்கள், அந்த போதை வஸ்து பாவனையால் ஏற்படக்கூடிய மற்ற பாவங்கள், இதுல இருந்து உங்களை பாதுகாக்கும் என்கிறான். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? முதல்ல தொழுகை இருக்கணும். தொழுகை எப்ப நமக்கு கடமையாது? 7 வயசுல இருந்து நம்ம தொழுகை கடமையாது. 7 வயசுல இருந்து தொழுகை கடமையாது. 7 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள் என்கிறாங்க. அப்ப தொழுகை என்பது நம்மளை இதுல இருந்து காப்பாற்றும், தொழுகையில பேணுதலாக இருக்கணும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்டா, அந்த சைலண்ட் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ளத்தில் அடிபட்டு போறானே, வெள்ளத்தில் அடிபட்டு போறானே, அது மட்டுமில்ல ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை, உலக ஆசை, நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பெரிய ஜொப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக, நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்ங்கிறதுக்காக குர்ஆன் பிள்ளைய காணும் கொண்டு அங்கே ஸ்காலர்ஷிப் தொடங்கிட்டு கூட்டிட்டு போறாங்க. இந்த குர்ஆன் பாஷா விட்டு பிள்ளைய நல்லா ஓதி ஹிஃபுல் செஞ்சுட்டு நல்ல ஸ்ட்ராங்கா வரும்போது வந்துட்டாங்க, இந்த பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார், மௌலவி கோச்சிக்காதீங்க, 2 வருஷத்துக்கு பிறகு திரும்ப கொண்டு வந்து சேர்க்க மாட்டு கூட்டிட்டு போனா 2 வருஷத்துக்கு பிறகு வருவானா? எல்லாம் மறந்து போச்சு ஆகும். அப்ப மறுமையினுடைய கல்வி என்ன செய்யறாங்க? அப்படியே கட் பண்ணி போட்டு உலக கல்விக்கு அப்படியே கூட்டிட்டு போறாங்க, தப்பில்லை. ஆனா உலக கல்வி முக்கியம், மறுமை கல்வி அதை விட முக்கியம். விளங்கிட்டா? இப்ப அதனுடைய பிரதிபலிப்பை நாம பார்க்கிறோம். எப்ப நம்முடைய மறுமை பற்றிய எச்சரிக்கை, இறையச்சம் பற்றிய உபதேசங்கள் சமுதாயத்துல குறைஞ்சு போச்சோ, அப்ப இந்த சமுதாயத்தில் பாவங்கள் அப்படியே உயர்ந்து போச்சு. நல்லா பாருங்க, இந்த கோவிட்-19 வந்துச்சு, பள்ளி வாசல் மூடி, ஜும்மாக்கள் இல்ல, பெண்கள் பயான் இல்ல, மாணவர் நிகழ்ச்சி இல்ல, தர்பியா நிகழ்ச்சிகள் இல்ல, ஒன்று ஊடல்கள் இல்ல, இறையச்சம் பற்றிய பேச்சு இல்ல. அதுக்கு பிறகு தூள் கூட, மற்ற மற்ற தொடர்பாடல்கள் கூட, கொலைகள் கூட, சிறுவர் துஷ்பிரயோகங்கள் கூட. அப்ப எங்க வேலை செய்துட்டு பாத்தீங்களா? இறையச்சம் பேசப்படுறது குறைந்தால் ஷைத்தானியத்து பேசப்படுறது கூடும். தொழுகை என்பது பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும். எனவே மாணவர்களாகிய நீங்க எப்பவும் தொழுகையை விட்டு கொடுக்க கூடாது, தொழுகையை நீங்க மிஸ் பண்ண கூடாது. நீங்க கிளாஸுக்கு போறீங்க, கிளாஸ் டைம் தொழுகை டைமா, தொழுகிட்டு போங்க கிளாஸ். எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கு போயிட்டு நம்ம வந்தா சார் என்ன செய்யணும்? 10 நிமிஷம் கழிச்சு தானே கிளாஸ் நடத்தணும். 9 பேர் போனா பாடம் ஸ்டார்ட் ஆகும், ஒருத்தன் பாதிக்கப்படுவான். 10 பேரும் போகாம விடுங்க. சார் கிட்ட சொல்லி பாருங்க, சார் அசர் தொழுகை டைம் 15 நிமிஷம். இல்ல இல்ல, நான் அங்கேயும் கிளாஸ் நடத்தணும், அப்ப போய் அங்க நடத்தணும். நாம போனா தான் நடத்தாங்க காசி, நாம போனா தானே ஒரு காசி. பிள்ளைகள் இல்லாம என்ன கதிரைக்கு மேசைக்குமா பாடம் நடத்துற? நாம தொழுகையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. ஒன் டைமுக்கு நாம தொழுவோம். அந்த தொழுகை இருக்கக்கூடிய பல நன்மை அது வேற. இயற்கையா உலகத்துல சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும். நீங்க தொழும் போது இறையச்சம் இருக்கு. நாம் இந்த நெத்திய நிலத்துல வைக்கிறோம், அல்லாவுக்கு முன்னால சாஷ்டாங்கத்துல விழுகிறோம், நாம் அல்லாவை நினைக்கிறோம், தொழுகிறோம், உது செய்யறோம், பள்ளியோட தொடர்பு இருக்கிறோம். நாம எப்படி இதை செய்யறதுங்கிறது ஒரு உள்ளுணர்வு உணர்த்துமா இல்லையா? ஒரு பாவமான நாம பள்ளிக்குள்ள இருக்கிறோம். இந்த பள்ளிக்குள்ள இருக்கக்குள்ள சில வேலைகள் நம்மளால செய்ய முடியாது. இது பள்ளி அப்படிங்கிற ஒரு புனிதம் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? அதே மாதிரி தானே தொழுகை. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, தொழுகை ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. நாமளும் தொடர்ந்து நம்மளோட வீட்டில் உள்ள பேரண்ட்ஸுகளுக்கும் நம்மளோட அம்மா அப்பாமாருக்கும் என்ன செய்யணும்? தொழுகையை நாம முதல்ல கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கும் தொலை சொல்லணும். ஊர்ல வளமோ வாப்பா அம்மா பிள்ளைகளை தொலை சொல்லணும். நம்ம மாறுவோம், நாம வாப்பா அம்மாவை தொலை சொல்லுவோம்.
அது என்ன சொல்றோம், நம்ம தெரிஞ்சது நாம சொல்லுவோம். எனவே நீங்க தொழுகையாளிகளாக மாறுங்க. அப்ப நான் உங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய இந்த பாவமான காரியத்தில இருந்து உங்களோட கையை காப்பாத்துறதுக்கு நான் உங்களுக்கு தந்த முதல் விஷயம் நல்ல நண்பர்கள். என்ன இருக்குதா, நோட் பாயிண்ட் பண்ணுங்க. ஒன்று நல்ல நண்பர்கள், இரண்டாவது நன்மையை ஏவுதல், தீமைய தடுத்தல், மூன்றாவது நாம தொழுகையாளிகளாக இருத்தல். இந்த மூன்று விஷயத்திலையும் நாம கவனம் செலுத்தும் போது இந்த பாவனையாளர்கள் நம்மளை நெருங்க முடியாது. நாலாவது விஷயம் சொன்னேன், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற மட்டுமில்ல, தீயதை கண்டால் கையால் தடுங்கள். காட்டி கொடுங்க, போய் சொல்லுங்க, போய் சொல்லுங்க. இந்த நம்முடைய உங்களோட பகுதியில போதை வஸ்து தடுப்பு பிரிவு இருக்கு, அவங்களோட போன் நம்பரை கேட்டுடுங்க, சொல்லுவாங்க. அந்த போன் நம்பரை நோட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகம் பண்ணும்படியா ஏதாவது நடக்குது, அந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. உங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க, அந்த இடத்தை சுத்தி பிடிப்பாங்க. கொடுங்க, நம்பரை நோட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இது அடியோடு கூண்டோடு அழிக்கப்பட வேண்டும். நம்முடைய நாடு நல்லா இருக்கணும் என்றால், ஆயிஷாவுக்கு நடந்த விஷயம் எவ்வளவு கவலைக்குரிய ஒரு விஷயம். ஆயிஷாவுக்கு நடந்த விஷயம், முந்த நாள் 13 வயது சிறுமி புள்ள பெத்துட்டான். காரணியா இருக்கிற ஒரு ஆசிரியரும் இன்னொரு மாணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்ன வித்யா என்கிற ஒரு பெண்மணி யாழ்ப்பாணத்தில் கடும் கொடூரமான வன்புணர்வுக்காக்கப்பட்டு கொல்லப்பட்டார். ஆயிஷா கொல்லப்பட்டு அடுத்த நாள் கிணற்றுக்குள்ள இருந்து 14 வயது சிறுமி கண்டெடுக்கப்படுறார். எல்லாத்துக்கும் பின்னாலேயும் போதைதான், எல்லாத்துக்கும் பின்னாலேயும் இந்த போதை பொருள் தான். அப்ப இந்த போதை பொருளினால் நம்முடைய தெருக்களில் நம்முடைய பிள்ளை எப்படி போற, நீங்க எப்படி போற, நம்ம எப்படி நடக்கிற, எப்படி வாழ்ற, அவ்வளவு பெரிய ஒரு அச்ச சூழ்நிலை நம்முடைய நாட்டில். கூண்டோடு அழிக்கப்பட வேண்டிய பாவம் இது. நாம் எல்லாரும் சேர்ந்து இதை காட்டிக் கொடுக்க வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதி என்றார். இந்த சிவில் பாதுகாப்பு அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரைட்டா? சிவில் பாதுகாப்புங்கிறது என்ன? அப்பவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை யாரு பாவத்தை கண்டீங்களோ அதை கையால கடுங்க. விளங்கிட்டா? ஃபைலம் யஸ்தத்தி, அதுக்கு முடியவில்லையா ஃபத்திசாமிஹி, நாவால கடுங்க. சொல்ல வேண்டிய இடத்தை சொல்லுங்க. உங்களுக்கு தான் போய் பிடிக்கணும், நீங்க சின்ன பிள்ளை, போன்ல அழகா நாவால சொல்லலாம். சார் இந்த இடத்துல சம்திங் ராங் சொல்லுங்க, இடத்தை சொல்லுங்க. விளங்கிட்டா? மூன்றாவது தான், அதுக்கும் இயலாதா தபி கல்பிஹி, அந்த ஏரியாவுக்கு ஒதுங்க. அந்த ஏரியாவில் குடியிருக்கணும், கிளம்பு. நமக்கு வாழ பொருத்தம் இல்லாத இடம், இந்த இடத்துல நம்ம வாழையலாம், இந்த இடத்துல நாம இருக்கக்கூடாது, இந்த கூட்டாளி நமக்கு தேவையில்லை, இந்த வீடு தேவையில்லை, நம்மளோட கூட்டாளியோட வாப்பா சம்திங் ரோங்கன்னா அந்த கூட்டாளியும் தேவையில்லை, அதெல்லாம் பிள்ளை. எனவே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நாலு விஷயம். இவ்வளவு நேரமாக பேசின இந்த விஷயத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம பாதுகாப்பாக நாம என்ன செய்வோம், இருந்து கொள்வோம். இப்ப நாம 12 மணி வரைக்கும் நான் ஒரு 15 நிமிஷம் அடுத்த ஒரு சப்ஜெக்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தேநீர் இடைவெளி, தொழுகை பருவம் நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம், நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அடுத்த ஒரு விஷயத்துக்கு நாங்க போவோம். இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த போதை பொருள் பாவனையால நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம்தான் நம்முடைய பொருளாதார வீழ்ச்சி. நம்முடைய பொருளாதார வீழ்ச்சி என்கிறது இன்னொரு விஷயம். எப்படி இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது என்றால், நாம கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் எவனோ ஒருவனுடைய கைக்கு என்ன செய்யுது, போகுது. நாம உழைச்ச பணங்கள் எவனோ ஒருத்தன் கைக்கு போகுது. அது இந்த பாதிக்கிற ஆட்கள் என்ன செய்யறாங்க, நம்முடைய சுற்றுச்சூழலை பாழ்படுத்துறாங்க. அதுக்கு காசு, அவன் காசை கொடுக்குறான். அவன் காசை கொடுத்தாலும் விளங்கிட்டான், அவன் களவெடுக்கிறதால 4 பேர் பாதிக்கப்படுறாங்க, அந்த காசை கொடுக்குறாங்க. எனவே நம்முடைய சூழல் தான் பாதிக்கப்படுது.
ஒரு ஏரியாவில் தென்னந்தோட்டம் இருந்து அந்த தேங்காயை பறிச்சு களவெடுக்க, ஒரு கடையை உடைக்க, ரோட்ல போற ஒரு பொம்பளை மாலையை வச்சு போற, வீட்டுல களவு எங்க போகும் தெரியுமா? பாவிக்கிறவனுடைய சொந்தக்காரத்துல களவு. அவன் வீட்டுல, அவன் தாத்தா வீட்டுல, அவன் பாப்பாட பேசுக்குள்ள. அப்ப பொருளாதார வீழ்ச்சி என்ன செய்தென்றால் நடக்குது. அப்ப பொருளாதாரம் நம்மிடத்துல இருந்து வத்தி போக 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 நம்மிடத்துல வேற பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யுது, உருவாகுது. பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் போது ஒரு மனிதன் என்ன செய்யறான் என்றால் வட்டிக்குள்ள கை வைக்கிற நிலைமை வரும். இன்னொரு பாவத்துக்குள்ள ஸ்டார்ட். காசு இல்ல, பிசினஸ் கொண்டு போயிடலாம், திடீரென்று லோஸ்ட், களவு வைத்து என்ன செய்யறான், வட்டிக்குள்ள வரங்களாம். அது இன்னொரு பெரிய பாவத்தை தோற்றுவிக்குது. இந்த பாவம் போய் இன்னொரு பாவத்துக்குள்ள என்ன செய்யுது, வைக்குது. இந்த பொருளாதார வீழ்ச்சி, திடீரென்று இந்த விலைவாசி ஏற்றம் என்ன செய்யுது, அவனை லஞ்சம் வாங்க வைக்குது. ஒரு அரசு அதிகாரி என்ன செய்யறான், லஞ்சம் வாங்குறான். அவன் சம்பளம் காணாம், லஞ்சம் வாங்குறான். ஒரு தொழிலாளி செய்யறான், முதலாளியை சுரண்ட நினைக்கிறார். ஏண்டா இவர் கொடுக்குற சம்பளம் காணுமா, காணாம். அவனும் வேலையா கொஞ்சத்தை லேசா பின்னால என்ன செய்வான், கொண்டு போய் விற்க தொடங்குவான். அப்ப இந்த பொருளாதார வீழ்ச்சி என்கிறது நடந்து அதனுடைய தாக்கமாக வட்டி கொடுக்கல் வாங்கல், லஞ்ச ஊழல், சொரண்டல், கொள்ளையடிப்பு, இது மாதிரியான பொய் சொல்றது, இந்த பாவங்களை எல்லாம் என்ன செய்யுது, அப்படியே ஒரு ஆளுகிட்ட இருந்து தோற்றுவிச்சுக்கிட்டே போறது நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்க இதுல இருந்து வெளியில வாரத்துக்கான வழி என்ன? இதுவரைக்கும் நம்ம கூடாது, பாவிக்க கூடாது என்று பார்த்தோம். சில நேரம் இதை கேட்டுக்கிறார்கள், பாவிச்சிட்டோமே, உடனுமே, ஐடியா ஐட்டமாலும் இருக்குதான்னு யோசிக்கலாம். இதுல இருந்து வெளியில வாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ரீஹபிலிட்டேஷன் சென்டர். ரீஹபிலிட்டேஷன் சென்டர் என்றால் போதை வஸ்து பாவனையாளர்களுக்கான புனர்வாழ்வு மையம். புனர்வாழ்வு மையம் இதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி ஒரு புனர்வாழ்வு மையம் இல்லை. நிதா பவுண்டேஷனால இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏற்பாடு நடந்திருக்குது. ஒரு பெமிஷன் ஒன்று, ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக வெயிட்டிங். அது வந்துட்டா முஸ்லிம்களுக்கு என்று ஒன்று வந்துடும். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த புனர்வாழ்வு மையம் என்ன செய்யுது, அத நாம சொல்றது டோபமைன் பாஸ்டிங் என்று சொல்றோம். இந்த புனர்வாழ்வு மையம் செய்யற வேலை என்னென்றால் டோபமைன் பாஸ்டிங். டோபமைன் பாஸ்டிங் என்றால் என்னென்றால், இதை பாவிக்கிற ஆட்களுக்கு அந்த நேரம் வந்தோம்னா டோபமைன் ஹோமோன் சுரக்கிறது தேவை ஏற்படுது. அந்த தேவை ஏற்படுற நேரம் தான் அவர் உடம்பு பெயின் ஆகுது, தூக்கம் இல்லாம போகும், அவதிப்படுறாங்க. அப்ப இவங்களை கட்டுப்படுத்தி வீட்டுல கையை கட்டி அவங்கள அவஸ்தப்படாம அவங்களை அடக்கி வச்சுக்கிட்டு அப்படி இருந்தோடனே ஒரு நாள் இருப்பார், 2 நாள் இருப்பார், 3ஆவது நாள் எஸ்கேப் ஆவார். அவன் எப்படி எஸ்கேப் ஆவான்டா, ஆச்சரியமா இருக்கு. இந்த தேவை அவனை எப்படி கதவை உடச்சிக்கிட்டு போவான், கம்பியை கலட்டிட்டு போய்த்துருவான், அதை பாவிச்சே ஆகும், போய்த்துருவான். இப்படி போகாம அந்த 3ஆவது நாளையும் தாண்டுற ஒன்றுதான் ரீஹபிலிட்டேஷன் சென்டர். ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அதுல கொண்டே வைக்கிறது. அதுல கொண்டே வச்சோடனே இவருக்கு இந்த டோபமைன் சுரக்காம இருக்குது. அதான் டோபமைன் பாஸ்டிங். அந்த டைமுக்கு ஓடி திரிவார், ஜெயில போட்டு பூட்டி வச்சு, கிட்டத்தட்ட ஜெயில் தான். அங்கால ஓடுவார், ஜன்னல்ல பாப்பார், பூட்டி இருக்குது, கத்துவார், கூவம்பார். அங்க கருணை காட்ட ஆள் இருக்கார். ஊட்ட இருந்த கருணை காட்டுவாங்க. அந்த பிள்ளை துடிக்கிற துடிய பார்த்தா, அவன் படுற அவஸ்தைய பார்த்தா தகப்ப மனசு பாலா போகும். எனக்கு ஒரு பாப்பா சொன்னா, இவனை நான் 3 நாள் பாதிக்காம வச்சிருந்தேன். அவன் துடிக்கிற துடிய பார்த்துட்டு, மௌலவி நானே போய் வேண்டி கொடுத்துட்டேன் மௌலவி, அந்த அளவு துடிப்பான். அண்ணன் உசுறு பிரிய போற மாதிரி துடிப்பான். இதை வீட்டை வச்சா பாப்பா உமாவே நினைச்சிருவாங்க, பாவம் திறந்து விடுங்க, அவன் ஜா பார்க்காங்க, புள்ளோட உசிதாலும் கிடைக்கட்டும் கொண்டு திறந்து விட்டுருவாங்க. ஆனா ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல திறந்துடுவாங்களா? திறந்து விட மாட்டாங்க. அவங்க 3 மாசம் அவரை வச்சுட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லாம இருந்து இந்த உடம்பு பழக முடியும் என்றால், ஒன்றும் இல்லாம இருந்து இதுக்கு இந்த உடம்பு பழக முடியும் என்றால், பழகின உடம்பு ஒன்றும் இல்லாம இடத்துக்கு திரும்ப முடியுமா, முடியாதா? முடியும். நம்ம மனசு வச்சா முடியும். சஹாபாக்கள் பீப்பாக்களை வச்சுக்கிட்டு குடிச்சார்கள்.
சூரத்துல் மாயிதா இங்க ஓதி மொழிபெயர்க்கப்பட்ட வசனம். சூரத்துல் மாயிதாவுடைய 90வது வசனம். அந்த 90வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஃபஜ்தனிபூஹு, இதை விட்டு விடுங்கள் என்றான். விட்டாங்க சஹாபாக்கள். பரம்பரையா பிடிச்சவங்க, வருஷமா பிடிச்சவங்க விட்டாங்க. எப்படி விட்டாங்க? அவங்களோட ரீஹபிலிட்டேஷன் சென்டர் தக்குவா இங்க இருக்கு. அல்லாஹ் பார்த்துட்டீங்க, அவ்வளவுதான். ஜெயில் அடைஞ்ச மூடுவரும் குடிக்கணும்பல அல்லாஹ் பார்த்துட்டு. தக்குவா தான் அவங்களுடைய ரீஹபிலிட்டேஷன் சென்டர். தக்குவா அவங்களை அடைக்குது. இந்த தக்குவாவுல நம்ம அதை நிறுத்த முடியும். அல்லாஹ் பார்த்துட்டீங்க. மறுமையில இந்த வேதனையை என்னால் தாங்க முடியாது என்றால் இதை குடிச்சு நரக வேதனையை என்னால் தாங்க முடியுமா என்று நினைத்து நிறுத்த முடியும். அப்ப இப்படி நிறுத்த 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 அதுக்கு பேர் தான் டோபமைன். அது சுரக்கிறது நிற்கும், சுரக்கிறது நிற்கும், அடுத்த நாள் நிற்கும், அடுத்த நாள் நிற்கும். இப்போ உடம்பு திரும்ப அது பாதிக்காம இயல்பாக்கம் அடையும். ஆனால் கண்டிப்பாக வந்தோடனே அந்த நண்பர்களை சந்திக்க கூடாது. ஏண்டா ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல 3 மாசமா பாவிக்காம இருந்து வந்து திரும்ப பாவிச்சவனா இருக்கான். என்கிட்ட கிட்டத்தில் ஒருத்தன் கவுன்சிலிங் வந்தா தூள் வச்சுட்டு இருக்க போல போலீஸ் பிடிச்சி அவனை ஜெயிலுக்கு அனுப்பி 3.5 மாசத்துக்கு, அதை விட கூட 3.5 மாசத்துக்கு பிறகு அவன் கொனையில வந்துட்டான். வந்து திரும்ப பாரு. நான் கேட்டேன், அவன் ஜெயிலுக்குள்ள கிடைச்சி? அவனுக்கு இல்லை. அப்போ பாவிக்காம இருந்துட்டேன் தானே, ஏன் பாவிச்சேன்? அவன் சொல்றான், நான் இருக்கும்போது தாகத்தோடானே இருக்கு, எப்படாவது வாங்க போய் பாவிக்கிறதுக்கு வந்தேன், பாவிச்சிட்டேன். விளக்கிட்டான். அப்ப அப்ப உள்ளுக்குள்ள ஜெயில இருந்து வெளியில வாரவர் அல்லாஹ்வோட அச்சத்தோட வரணும். இதை பாவிக்கப்படாது, இதை நாம தொடக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது. அப்படி என்னன்னு செய்யணும்? அவன் நினைக்கணும். நினைச்சதானே அவன் வருவான், நினைச்சதானே அவன் பாவிக்காம இருப்பான். எனவே இதுதான் அது. அதை என்ன செய்யலாம்? நம்முடைய மனசுக்குள்ளே அதை செய்யலாம். இறையச்சத்தால கண்டிப்பாக அதை கட்டுப்படுத்த முடியும். அந்த கட்டுப்பாடு இறையச்சத்தால இருக்கிற மாதிரி வேற எந்த கம்பி கூட்டுக்குள்ளாலையும் பெற முடியாது. எனவே நாங்க அல்லாஹ்வை பயந்தால் இதை தொடக்கூடாது, இதை செய்யக்கூடாது. நாம இன்னைக்கு ஒரு ஒரு ஹராமான ஒரு சொத்து சாப்பிடாம இருக்கிறோம். எதுக்கு? அல்லாஹ் பார்த்துட்டீங்க. நோன்பு வச்சு ஒரு சின்ன பிள்ளை கூட பசி இருந்தாலும் சாப்பிடாம இருக்குது, மகரிப்பு வாங்கு வரையும் மட்டும். எதனால? தக்குவாவால். புள்ள கொளருது, நாம நோம்பு வச்சுக்கிட்டுமா, அம்மா என்னடா புடிக்குதுமா, என்னடமா பாம்பு வரையில, என்ன கொஞ்சம் பொருடா, இன்னும் ஒரு மணித்தியாலம் இருக்குது. நம்மளால ஏழுமா இல்லையா? போயிட்டு டெப்ப திறந்து தண்ணி குடிக்க ஏழுமா இல்லையா? ஏழு தானே. ஆனா நம்ம ஏன் குடிக்கிறல்ல? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தையும் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம் என்றால், ஒரு குழந்தையே நோம்பு இருக்குது என்றால், ஒரு பெரியவள் நோம்பு இருக்குது என்றால், அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். அந்த அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த இறையச்சம் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும். நம்மளை என்ன செய்யும்? பாதுகாக்கும். அதுல இருந்து நம்மளை என்ன செய்யும்? வெளியில கொண்டு வரும். எனவே இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான வழி இது. இதுல நம்ம நெருங்காம இருக்கிறதுக்கான சில பாதுகாப்பு வழிகளை நான் சொல்லி இருக்கிறேன். கடைசியா ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு பதில சொல்லிட்டு நம்ம தேநீர் இடைவெளிக்கு என்ன செய்யலாம்? போகலாம். கேள்வி கேட்கிற தெரிஞ்சாக்கள் மட்டுமே என்ன செய்யறது? கையை தூக்குறது. சரியோ? ரைட். ஒரு பகுதியில வாழக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட பாவனையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கான வழிகள் 4 சொன்னோம். அந்த 4ஐயும் சொல்லக்கூடிய கைது. ரைட். 1 2 3 ரைட். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தல் உண்டு. நன்மையை தீமையை தடுத்தல். தொழுகிறது. இது பாவிக்கக்கூடிய ஆட்களை கண்டால் அதை என்ன செய்யற? உரிய இடத்துக்கு அதை அறிவித்தல். சரி, வா.
கவனிச்சிருக்கீங்கிறது இதுல இருந்து விளங்கிட்டா. அப்ப இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு நமக்கு தேவையானது நல்ல நண்பர்கள், நல்ல நட்பிடிக்கணும் தானே. நம்ம இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அத நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் கொள்கையில் இருப்பார். ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் கொள்கையில் இருப்பார். நம்ம ஆரோட பழகுறோம். நம்மளோட ஆட்கள் சொல்லுவாங்க, பழைய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, கூடுவாரோட பழுதா போய் தரண்டான்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் தவறு செஞ்சா என்ன, அவன் கூட்டம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நீ கூற கூட்டம் சரியில்லடா, உன்னோட பழகுற ஆட்கள் சரியில்லடான்னு சொல்லுவாங்க. எனவே நாம நல்ல நண்பர்களோடு பழகணும். அப்ப நட்புங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாளை மறுமையில மஹ்ஷர் வெளியில நாம் எல்லாம் மௌத்துக்கு பின்னால எழுப்பப்பட்டு நிற்கும் போது நிழல் கொடுக்கக்கூடிய 7 சாராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லஹு. அவனுடைய நிழல் தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளில் 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கிறான். அதுல ஒருத்தர் யார் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு சாரார் யார் என்றால் 2 நண்பர்கள். அவர்கள் சேருவதும் அல்லாஹ்வுக்காக, பிரிவதும் அல்லாஹ்வுக்காக. 2 நண்பர்கள், அவர்கள் சேர்வதும் அல்லாஹ்வுக்காக, பிரிவதும் அல்லாஹ்வுக்காக. அப்ப நல்ல நட்பு அல்லாஹ்வுக்காகவே சேர்ந்து அல்லாஹ்வுக்காகவே பிரியக்கூடிய அந்த நல்ல நட்பு என்பது அல்லாஹ் ஆசை ஊட்டக்கூடிய ஒன்று. மறுமையில் அல்லாஹ் நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு சாராராக அந்த சாரார் என்ன செய்கிறார், இருக்கிறார். அந்த நட்பு அவ்வளவு பெரிய ஒரு இபாதத். நல்ல நட்புங்கிறது ஒரு இபாதத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனை சந்திப்பதற்காக ஒருத்தர் போகிறார். அவர் போவதற்குரிய நோக்கம் கடனோ வேறு எது கொடுக்கல் வாங்கலோ இல்லை. அப்படி போகிறார் என்றால் அவர் போய் வெறும் வரைக்கு மலக்குமார்கள் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அப்போ ஒரு நல்ல நட்புங்கிறது ஒரு இபாதத். அப்ப நல்ல நண்பர்களோடு நாங்க பழகுறது நம்மளோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை வரும். அப்ப நமக்கிட்ட நல்ல விஷயத்தை அவர் சுட்டி காட்டுவார், நல்ல கெட்ட விஷயங்களை நம்மள்ட்ட இருந்து பாதுகாப்பார். நாம அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை ஏவுவோம். அப்ப இதுதான் நல்ல நட்பு. நாம பழகிட்டு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட நில்லுடா தொழுது வாழ வேண்டி சொன்னாரு, நல்ல பட்பா வா தொழிட்டு நம்மளோட கூட்டாளி நரகத்துக்கு போறத பார்க்கலாமா? இருக்கக்கூடாது. வா தொழுவோம் என்று கூட்டிக்கு போகணும். அவன் நம்மள வா தொழுவோம். நாம் ஒரு தவறு செஞ்சா அவன் தடுக்கணும், அவன் ஒரு தவறு செஞ்சா நாம தடுக்கணும். அப்ப அல்லாஹ்வுக்காக சந்திச்சு அல்லாஹ்வுக்காக பிரியக்கூடிய அந்த நட்புங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். எனவே நம்மளை நாங்க பாதுகாக்கிறதுல ஆக பெரிய உயர்ந்த ஒரு விஷயம் நல்ல நட்பு. அதோடு சேர்ந்தத நல்ல சூழல், நல்ல என்வாயன்மெண்ட். நம்ம குடியிருக்கிற இடம் எப்படிப்பட்டது, எந்த ஏரியாவில் நாம இருக்கிறோம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைறாங்க, இஸ்லாத்துக்கு ஒருவர் வந்த உடனே அங்க இங்க வந்துருங்க, இங்க இருக்கக்கூடிய பகுதியில நல்ல பண்பு இல்ல, இங்க வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஏரியாவுக்கு வாங்கிறாங்க. அப்ப ஒரு மனிதன் வாழக்கூடிய சூழல் என்ன செய்யணும், நல்ல சூழல் அறிக்கணும். அடுத்த வீடு அல்ல இல்லைங்கிறது என்ன, ஒரு பாதுகாப்புக்குரிய ஆட்கள் அறிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அயல் வீட்டுக்கு அவ்வளவு அவசிய முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன, அயல் வீட்டாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அயல் வீட்டுக்காரர்களின் உரிமைகளை பற்றி எனக்கு வஹி வந்த வண்ணம் இருந்தது, நான் பயப்பட்டேன் அனந்தத்திலையும் பங்கு கொடுக்க வேண்டி வந்துருமோ என்று. அந்த அளவுக்கு அயல் வீட்டுக்காரர்களின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்கிறாங்க. ஏன், நம்ம பக்கத்து வீட்டை நம்பித்தானே நம்ம வீட்டுல நம்ம உமாவை தனியை விட்டுட்டு வெளியில போறோம், நம்மளை தனியை விட்டுட்டு நம்மள வாப்பா வெளிநாடு போறாரு. எதை நம்பி? அந்த அயல் வீட்டை நம்பி. அந்த அயல் வீட்டுக்காரனை அநியாயம் செஞ்சார், பக்கத்து வீட்டுக்காரனை அநியாயம் செஞ்சார். அப்ப அயல் வீடு நல்லா இருக்கணுமா இல்லையா? அயல் வீடு நல்லா இருக்கணும் என்றால் அயல் வீட்டானோடு நாம நல்லா இருக்கணும். அயல் வீட்டானோடு நாம நல்லா இருக்கணும். அப்ப நல்ல ஒரு என்வாயன்மெண்ட், நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழல், நல்ல ஒரு மனிதாபிமான மக்கள் இருக்கணும். இருக்கிற முஸ்லிம் இருக்கணும் என்றதில்லை, முஸ்லிம் அல்லாதவனா இருந்தாலும் நல்லவன் இருப்பான் இல்லையா? நல்லவனா இருப்பான். அவனுக்கிட்ட நாம நல்ல கொடுக்கல் வாங்கல் செய்யணும். கொடுக்கல் வாங்கல், நேர்மை, ஏமாற்றாம இருக்கணும், துரோகம் செய்யாம இருக்கணும். இப்படி இருந்தா
நாம ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்ப அந்த தம்பி சொன்னதுல நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்ல நட்பு. அடுத்தது என்ன, தொழுகை. நம்மகிட்ட தொழுகை இருக்கணும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிற ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு என்ன செய்ய மாட்டான், தவறு செய்ய மாட்டான், இன்னொருத்தனை சுரண்ட மாட்டான். நெத்தி நிலத்துல வைக்கும் போது பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நமக்கு என்ன செய்யும், அதிகரிச்சிடும். அப்ப தொழுகையை நீ விடுவதில்லையே, தொழுகையில பேணுதலா இருக்கிறதானே. இன்ஷா அல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலையும் தொழுகையை விடக்கூடாது, தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும். அப்படின்றத என்ன செய்ய, ஒரு கொள்கையாகவே எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். இன்ஷா அல்லாஹ் நம்ம தேநீர் இடைவெளியை தொடர்ந்து லொஹர் தொழுகை நடக்கும். அதை தொடர்ந்து நம்முடைய அடுத்த முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டுக்குள்ள நாம் போவோம்.